ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीषित करे। எபிரேயர் 11வது அதிகாரம் इब्रानियों की किताब 11वां अध्याय 4வது வசனத்தை ஒருவர் தெளிவாய் வாசியுங்கள். 4वां वचन को हम अच्छी तरह से पढ़ेंगे। விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுவான். ஆமென். அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். 11:4 11:4 Hebrew chapter 11:4 विश्वास की से हाबिल ने केन से उत्तम बलिदान परमेश्वर के लिए चढ़ाया और उसी के द्वारा उसके धर्मी होने की गवाही भी दी गई, क्योंकि परमेश्वर ने उसकी भेंटों के विषय में गवाही दी और उसी के द्वारा वो मरने पर भी अब तक बातें करता है. ஆமென். ஆபேலை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हाबिल के बारे में ही यहाँ पर परमेश्वर ने गवाही दिया है. ஹல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். हम अपने सिर को झुकाकर हम प्रार्थना करेंगे. எல்லாரும் ஜெபிங்க, கண்ணை மூடி. பைபிள் வாங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து. सभी लोग प्रार्थना करेंगे. ஜிப் போட்டு கொடுத்துறலாம். எல்லாரும் ஜெபிங்க. सभी लोग प्रार्थना करेंगे. கர்த்தாவே என்னோடு பேசும். परमेश्वर मुझसे बातें करे. என்னோடு பேசும். मुझसे बातें करे. அவங்க கிட்ட பேசுங்க, இவங்க கிட்ட பேசுங்க இல்ல, என்னோடு பேசும் ஆண்டவர். इनसे उनसे ना बातें करे, परमेश्वर मुझसे बातें करे. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் அறிந்தவர். मेरा आत्मा प्राण और शरीर को जानने वाला அதை परमेश्वर புதுப்பிக்கும்படியாக उसे नया बनाने के என்னை लिए ஒப்பு கொடுக்கிறேன். अपने आप को समर्पित करता हूँ. இந்த வசனத்தின் மூலமாக ये वचन के द्वारा என்னோடு பேசும். मुझसे बातें உங்க कीजिए. கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். आपके हाथों में सौंपते हैं. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். पवित्र आत्मा के नाम से हम यीशु के हाथों में सौंपते हैं. ஆமென். आमीन. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கூட பேசணும் கர்த்தர்? ஆமென். பேசினா கேட்பீங்களா? கேட்கறதோட விட்டுருவீங்களா? கேட்டு அதன்படி செய்வீங்களா? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? செய்வீங்களா? அதன்படி செய்ய மாட்டீங்களா? சில பேர் வாயை திறக்க மாட்டேன்றாங்களே, என்ன பாருங்க, பதில் சொல்லுங்க. வார்த்தை கேட்டு செய்வீர்களா, செய்ய மாட்டீர்களா? செய்வோம் இருக்கிறவங்க மாத்திரம் இங்க இருக்கலாம். மற்றபடி கேட்டுட்டு நாங்க செய்ய மாட்டோன்றவங்க வீட்டுக்கு போகலாம். எப்படி சொல்லிடு. சரி தாய். परमेश्वर का बात अगर आपसे करेंगे तो आप उसके अनुसार सुन के चलेंगे या सिर्फ ऐसे ही कान में लेकर छोड़ के चले जाओगे? ஆமென். ஹல்லேலூயா. செய்வோம் சொல்றவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு परमेश्वर के बात को मानकर मैं वैसी आज्ञा का पालन करने वाला परमेश्वर के लिए हालेलुया बोलेंगे. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதற்கு யார் சாட்சி? ஆபேலா? கூப்பிடு ஆபேல. கர்த்தர் சாட்சி. ஹல்லேலூயா. परमेश्वर है. நம் மத்தியிலே அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. हमारे बीच में मंडरा रहा है परमेश्वर की पवित्र आत्मा. இங்க இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்வது தேவனுடைய சாட்சி. यहाँ पे जो वचन दिया है वो परमेश्वर की गवाही को बताया है. நாம் எல்லாம் சாட்சி சொல்றோம். हम सब गवाही देते हैं. சில பேர் சொல்றதே இல்லை. कई लोग बोलते ही नहीं गवाही. பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்கங்க, இல்லைன்னா அடி வாங்குவீங்க. பெரியவங்க தான். சத்தம் வரக்கூடாது, போட்டியும் இருக்கக்கூடாது. நீ பாரு நான் பாரு, முட்டி போட வச்சிருவான் பிள்ளைங்களை விட்டு. உங்களை பிடிச்சிக்க, ஒழுங்கா பிடிச்சிக்க. கேட்கலன்னா ஒன்று பட்டுன்னு அமைதியா தூங்கிடணும். நான் 5 பிள்ளையை வளர்த்திருக்கேன்.
ஒரு புள்ள கூட ஆராதனை நேரத்தில் அசட்டை பண்ணது கிடையாது, சேட்டை பண்ணதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது பக்கத்தில் கூட உட்கார வைக்க மாட்டேன். ஆராதனை நேரத்தில் ஒரு அடி தூரம் தான், தூரத்தில் சத்தம் வரக்கூடாது. இதை தப்பாக நினைக்காதீங்க. தேவ சமூகம் பிள்ளைகளை வச்சு விளையாடுறதுக்காக அல்ல. தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது அது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவனுடைய சாட்சி, परमेश्वर की गवाही जो है, மனுஷனுடைய சாட்சி வேறு, इंसान की गवाही अलग है, தேவனுடைய சாட்சி வேறு. परमेश्वर की गवाही अलग है. மனுஷர்கள் நாம் ஒருவரை ஒருவர் கொடுக்கக்கூடிய சாட்சிகளிலே கள்ளம் இருக்கும், கபடம் இருக்கும். हम मनुष्य को एक दूसरे के बारे में बताने वाली गवाही के अंदर भेदभाव होता है. முகத்துக்கு நேரா ஒன்று பேசுவோம், முகத்துக்கு பின்னால முதுகுக்கு பின்னால ஒன்று பேசுவோம். चेहरे के सामने एक बात करेंगे, पीठ पीछे एक बात करेंगे. ஆனால் தேவனுடைய சாட்சி அப்படி இருக்காது, இருந்ததும் இல்லை. परमेश्वर की गवाही वैसे नहीं रहता है और नहीं रहेगा कभी. அதே போல நம்மை குறித்து நாமே சில நேரத்தில் சாட்சி சொல்வோம். कई समय ऐसा होता है हम अपने बारे में ही गवाही देते हैं. நம்ம மாத்திரம் நல்லதா சொல்லுவோம், மற்றவங்களெல்லாம் வேற மாதிரி சொல்லுவோம். हमारे बारे में हम अच्छी बात करेंगे और दूसरे के बारे में बुरा बोलेंगे. வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. वचन कहता है अपने आप को बड़ाई करने से वो उत्तम नहीं நான் ரொம்ப बनेगा. நல்லவன் मैं बहुत अच्छा हूँ, அப்படின்னு நம்மள நாமளே புகழ்ந்துக்கிறவங்க உத்தமன் இல்லையும். ऐसे अपने आप की बड़ाई करने वाला वो मनुष्य उत्तम. கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். परमेश्वर के द्वारा उत्तम बोलेंगे तो ही वो उत्तम बनेगा. ஹல்லேலூயா. அதனால நம்மள நாமளே என்ன செய்திடக்கூடாது, புகழ்ந்து கொள்ள கூடாது. इसलिए हम अपने आप को कभी बड़ाई नहीं करना है. இன்னும் ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறார், எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினால் அது பாவம்னு எழுதுறார். रोमियो की किताब में जब पौलुस लिखता है उसमें कहता है जो गिनती है गिनती सोचने, நம்ம குறித்து நினைக்கிறது அதிகமா, अपने बारे में सोचने से ही वो एक पाप बनता है. அதிகமா நம்மள ஒரு ரொம்ப பெருமையானவங்களா நினைச்சிடக்கூடாது. अधिक अपने आप को हम बड़ाई नहीं समझना है. ஏன்னா நம்மள பெருமையா நினைக்கும் போது மற்றவங்களெல்லாம் நம்ம சிறுமைப்படுத்திடுவோம். हम अपने आप को बड़ाई करने से हम दूसरों को छोटे बना. நான் ஒன்னும் இல்ல ஆண்டவரே நினைச்சு வந்தா நீதிமானாய் போனான். मैं कुछ भी लायक नहीं बोलेगा तो वो धर्मी बदल जाता है. தேவ சமூகத்திலே வந்து ரெண்டு பேர் ஜெபிக்க வந்து ஒருத்தன் நான் ஒன்னும் இல்ல ஆண்டவரேன்னு சொன்ன வந்தா நீதிமானாய் போனான். परमेश्वर के सम्मुख में दो व्यक्ति आके बोलता है कि मैं कुछ भी नहीं है, वही धर्मी बन जाता है. அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். उसके बारे में परमेश्वर गवाही देता है. ஆனா நான் ரொம்ப இப்படி இருக்க ஆண்டவரே, அப்படி இருக்க ஆண்டவரே, தசமபாகம் கொடுக்குற ஆண்டவரே, காணிக்கை கொடுக்குற ஆண்டவரே, உபவாசிக்கிற ஆண்டவரே, நான் ரொம்ப உண்மையா இருக்கிற ஆண்டவரே, அவனை மாதிரி இல்ல ஆண்டவரே, அவனை மாதிரி இல்ல ஆண்டவரே, அவனை மாதிரி இல்ல ஆண்டவரே, அவளை மாதிரி இல்ல ஆண்டவரேன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி அன்னைக்கு அவனை நினைச்சிருக்கான். मैं दशमांश देता हूँ, दान देता हूँ, बहुत पवित्र हूँ, मैं उसके जैसा नहीं हूँ करके जो कहता है वो नहीं आगे बढ़ेगा. அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளல. वो आशीर्वाद को कभी नहीं प्राप्त करेगा. அவனுடைய ஜெபம் பெருசா இருந்துச்சு. उसका प्रार्थना बहुत बड़ा था. தன்னை நல்லவன் நீதிமான் நினைச்சவனுடைய ஜெபம் பெருசா இருந்துச்சு. मैं अच्छा हूँ और उत्तम और धर्मी हूँ करके प्रार्थना किया बड़ा. ஆனா நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே நினைச்சவனுடைய ஜெபம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. मैं कुछ नहीं हूँ कहने वाले का प्रार्थना. அவனுடைய ஜெபம் பாருங்க, ஒண்ணுமே இல்ல, பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும் ஆண்டவரே. उसका प्रार्थना ऐसा था, मैं पापी हूँ, मेरे ऊपर अनुग्रह कर करके. நம்முடைய சபையின் ஸ்தாபகர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் अपनी कलीसिया की स्थापना जो है वो पास्टर सुंदरम अय्या जो है, உலகமே அவரை பரிசுத்தவான்னு சொல்றது. पूरा दुनिया उन्हें पवित्र मानते हैं. அவர் உயிரா இருக்கும்போதும் சொன்னது, जब वो जीवित थे तभी भी कहते थे. போன பிற்பாடும் கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. वो जाने के बावजूद भी उन्हें पवित्र. ஆனா அதிகாலை எழுந்ததும் முதல் அவருடைய ஜெபம் என்னவான்னு தெரியுமா? भोर में उठ के उनकी प्रार्थना जो थी, பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும் ஆண்டவரே. ये पापी मुझ पर अनुग्रह कर. நாம என்ன நினைக்கிறோம், எழுந்திருக்கும் போது அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சீக்கிரம் எழுந்திரிக்கல, அவங்க சீக்கிரம் எழுந்திரிக்கல, இப்படிதானே எழுந்திருக்கணும். लेकिन हम जो है उठते ही हम ऐसे कुड़कुड़ाएंगे, ये सही नहीं है, वो सही नहीं, ये नहीं उठता है, वो नहीं उठता है. எழுந்திருக்கும் போது நம்மை நிதானித்து எழுந்தாதான் அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். आप उठते समय आप अपने आप को जांच के उठेंगे तो ही वो दिन अच्छा रहेगा. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனால் சாட்சி பெற்றவர்கள், வசனம் சொல்லுது,
மரித்தும் பேசுகிறார்களாம் அவர்கள். परमेश्वर के द्वारा पाए हुआ गवाही जो है वो कहता है कि जो मरा இன்றைக்கு ஆபேல் நம் மத்தியிலே பேசுகிறார். आज हमारे बीच में हाबिल की गवाही बता रही है। ஆபேல் யார் தெரியுமா? हाबिल कौन है? முதல் தாய் தகப்பனுடைய மகன். पहले जो माता உலகம் उनका बेटा था। உலகம் தோன்றின பொழுது தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் ஆதாம் ஏவாளுடைய மகன். इस संसार की उत्पत्ति के पहले जो माता पिता था उनका बेटा। அதுக்கப்புறம் எத்தனையோ யுகங்கள் கடந்து போய்விட்டது, எத்தனையோ சந்ததிகள் வந்து போய்விட்டார்கள். ஆனாலும் அந்த முதல் சந்ததியில பிறந்த ஆபேல் இன்னைக்கு வரையிலும் பேசுறார். कितने पीढ़ी और कितने युग बीत गए लेकिन फिर भी आज भी वो हाबिल की जो पीढ़ी है उसके बारे में बातचीत। தேவன் நினைவு கூர்ந்து எழுதியும் வைத்திருக்கிறார். परमेश्वर याद करके उसके बारे में எழுதி நம்முடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். वो लिखकर अपने हाथ में। எதற்காக? किस लिए? எதற்காக? किस लिए? சும்மா வாசித்து கடந்து போறதுக்காகவா? सिर्फ पढ़कर छोड़कर जाने के लिए नहीं। அந்த சாட்சி நாமும் பெற வேண்டும் என்பதற்காக. वो गवाही हम भी पाना है इसलिए। அப்படி என்ன செஞ்சிட்டார் ஆபேல்? ऐसे क्या कर लिया आपने? கர்த்தரே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு परमेश्वरी गवाही देने के लिए क्या किया है? வசனம் சொல்லுகிறது, वचन कहता है விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். विश्वास की से हाबिल ने कैन से भी उत्तम बलिदान परमेश्वर के लिए चढ़ाया है। நல்ல கவனிங்க, பலி என்று சொல்றது ஒரு ஆராதனை முறை. அது अच्छे से ध्यान देके सुनिए, बलिदान मतलब जो है वो आराधना को। இன்னைக்கு நம்ம ஆடு மாடு கோழி கொக்கு கொண்டு வந்து பலி செலுத்தல. हम भेड़ बकरी को नहीं लेकर आके बलि। ஆனால 3 கோழியும் 4 கோழியும் இன்னைக்கு நமக்காக பலியாயிருக்கு. हमारे लिए 3 या 4 मुर्गियां बलिदान हुआ है। அது சட்டில இருக்குது, அதுக்கப்புறம் அகப்பையிலையும் வரும், தட்டிலையும் வரும். वो अभी बर्तन में बाद थोड़ी देर के बाद चम्मच में भी आएगा। पेट அது பலி செலுத்தப்படல. वो बलिदान नहीं हुए हमारे लिए। ஆனால் இன்றைக்கு நாம் இப்போது பலி செலுத்தினோம். लेकिन आज हम बलिदान किए हैं। அது என்ன பலி? वो क्या बलि? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஆராதனை பலி. अपने होठों से निकलने वाले स्तुति और आराधना का बलिदान। அதுக்காக அன்னைக்கு அவங்க தேவனை துதிக்கல ஸ்தோத்திரிக்கலன்னு அர்த்தம் இல்லை. इसलिए उस दिन उन्होंने परमेश्वर की स्तुति और आराधना नहीं की, ऐसे नहीं है। நமக்கு கொஞ்சம் லகுவாக்கி இருக்கிறார், அவ்வளவுதான். लेकिन हमारे लिए आसान तौर से बनाया। ஆனா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு. பலி செலுத்தி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கணும்னு இருந்தது. उस दिन कठिन था बलिदान देकर और आराधना करना। அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் ஆராதனை லகுவா தான் இருக்கு. आज के समय आराधना करना बहुत आसान है। இல்லைன்னா ஜபகுமாரி இப்போ ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கணும். नहीं तो अभी बहन जवा कुमारी एक बकरी को लाना चाहिए। விஜய் சிஸ்டர் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கணும், ஒரு காளை பிடிச்சிட்டு வந்திருக்கணும். सिस्टर विजया सिस्टर एक बैल को लेकर आना चाहिए था। பேல் பேல்னா எருமை மாடல். गाय बैल। ஆ, ஒருத்தர் பேரை ஒன்று சொன்னா ஆமா டைம் போவாது. एक एक का नाम लेंगे तो समय बीत जाएगा। ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கொண்டு வந்திருக்கணும். हर एक व्यक्ति एक एक वस्तु கொண்டு வந்து என் கையில கொடுத்துருக்கணும். लाकर நான் हाथ ஆசாரியா நான் இருந்திருந்தேன், அந்த காலத்து ஆசாரியன் இருந்திருந்தா உங்க கையெல்லாம் அது மேல வைங்கன்னு சொல்லிட்டு உங்க பாவத்தெல்லாம் அது மேல என்ன செய்யுங்க, சுமத்துங்கன்னு சொல்லிட்டு अपने हाथों को उस वस्तुओं के ऊपर रख के आपके पाप को उसमें धुलने के लिए बोलते थे। அதுக்கப்புறம் அதை கொன்னு தோல் உரிச்சு அதை பலிபீடத்துல வச்சு எரிச்சிருக்கணும். उसे मार कर उसका चमड़ा उतार कर बलिदान चढ़ाना पड़ता था। புரிஞ்சிருக்குமா? क्या वो योग्य है? क्या செய்திருப்போமா? क्या वो हम कर सकते हैं? இப்போ क्या செய்யறவங்க இருக்காங்க. आज भी वैसे करने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கவனிங்க, கவனம் இங்க தான் இருக்கும். ध्यान दीजिए, आप लोग का ध्यान यही होना चाहिए। ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆராதனையை லகுவாக்கி இருப்பவர் இயேசு கிறிஸ்து. आज முன்னால आराधना வந்துருங்க. हमारे लिए आसान करके दिया है। இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆராதனை முறைமையை மாற்றி நமக்கு லகுவை உண்டு பண்ணி இருக்கிறார். आज आराधना आसान तौर पे हमें हमारे लिए बदल के दिया है। ஹல்லேலூயா. அதற்காக கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் அதை செய்யலன்னு சொன்னா நாமளும் எனக்கு ஆடு மாடு புறாவை எல்லாம் கொண்டு வந்திருக்கணும்.
अगर वो आसान तरीका नहीं दिया होता तो आज हम भी गाय बैल बकरी को लेकर आना पड़ता था। அதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. उसमें से परमेश्वर ने हमें छुटकारा அதுங்களுக்கு दिया है। விடுதலை கொடுத்திருக்கிறாரு. उनको भी छुटकारा दिया है। ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद। ஆனால் அன்றைக்கு இவ்விதமாக செலுத்த வேண்டும் என்றதான ஒரு காரியத்தை யாரும் அவங்களுக்கு சொல்லல. ऐसा कार्य करना है करके उन लोगों को नहीं किसी ने बताया। மோசேயின் காலத்துல தான் நியாய பிரமாணத்துல அது கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. मूसा के समान समय पर ही उसे वो एक आज्ञा का। ஆனால் ஆதியிலே இப்படி எல்லாம் செய்யணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அவங்க மனசாட்சியின்படி செய்தார்கள். आदि में ऐसे करना करके कोई नियम नहीं था। उन्होंने நல்லா अपने கவனிங்க. अनुसार किया था। மனசாட்சியின்படி செய்தார்கள். वो अपने मन के अनुसार किया था। எனக்கு நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா क्या आपके अंदर किसी के अंदर मन है? அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாருன்னு வைங்களேன். परमेश्वर आपसे पूछता है। எத்தனை பேர் எஸ் ஆண்டவர் எனக்கு மனசாட்சியோட தான் நான் நடந்துக்கிற மனசாட்சி இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग बोल सकते हैं मैं मन से मैं सही करता हूं करके? சில நேரத்துல நம்ம மனசே நம்மளை குற்றப்படுத்தும். कई समय पर अपना मन ही हमें दोषी ठहराती है। செய்தா இல்லையா சில நேரத்துல? ये ठहराती है या नहीं? சில நேரத்துல குத்துதில்லை உள்ளம். சில நேரத்துல कई समय ஏதாவது தப்பு பண்ணும்போது அம்மா சொல்லி இது கேட்கல, அதை சொல்லி இதை கேட்கல, ஐ நீ சும்மா இருடி நான் அப்படிதான் அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் சில நேரத்துல மனசு குத்துதான் இல்லையா? माँ बाप कहने से वो नहीं सुनते तो अपने मन को நம்ம மனசாட்சியே நம்மள குத்துனா நம்ம பாவிகள் தான். अपना मन हमें दोषी ठहराता था। வேறொரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை. बाकी कोई न्याय करना जरूरत ही नहीं है। அப்ப நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு நாம் இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். अपना मन को दोषी नहीं ठहराना है तो हम परमेश्वर के अंदर கர்த்தருக்குள்ளே அந்த மனசு இருக்கும்னு சொன்னா, கர்த்தர் அந்த மனசுக்குள்ள இருப்பார்னு சொன்னா, வேற யார் அந்த மனசுக்குள்ள வேற எந்த கிரிகளும் அந்த மனசுக்குள்ள இல்லாம கர்த்தர் மாத்திரம் இருப்பார்னு சொன்னா அந்த மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்கும். अगर हम परमेश्वर के अंदर रहेंगे तो हमारे मन के अंदर परमेश्वर रहेगा तो उसके अंदर कोई बुरा चीज नहीं आ सकता। ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். கவனிங்க. आबेल ने कैन से भी उत्तम बलिदान परमेश्वर के लिए चढ़ाया है। ரெண்டு பேர் ஆராதனைக்கு வந்தாங்க. दो व्यक्ति आराधना के लिए आए थे। ரெண்டு பேரும் ரத்த சொந்தம் உள்ளவங்க தான். दोनों एक दूसरे के खून சகோதரர்கள் தான். दोनों भाई भाई है। ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் தான். एक ही माता पिता के जन्म लिए हुए बच्चे हैं। ஆனாலும் फिर भी ஆராதனைக்கு வரும் பொழுது आराधना में आते समय தேவனுக்கு தான் ஆராதனை செய்யறாங்க. परमेश्वर को ही आराधना करते हैं। ஆனா ரெண்டு பேருடைய மனசும் ஒண்ணா இல்ல. लेकिन दोनों का मन एकत्रित नहीं है। ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் एक ही माता पिता के पास में से जन्म लिया हुआ बच्चे हो, அதனால மனசு ஒண்ணா இல்ல. लेकिन उनका मन एकत्रित नहीं है। ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காணிக்கையை கொண்டு வரல. दोनों एक समान नहीं दान लेकर आए हैं। கவனிங்க. ध्यान दीजिए। ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள், एक ही माता पिता के சகோதர சகோதரர்கள் दोनों भाई भाई है। ஆராதிக்க தான் வந்திருக்காங்க. आराधना करने की ஒரே தேவனை தான் ஆராதிக்க வந்திருக்காங்க. एक ही परमेश्वर की आराधना ஆனா करना, மனசு ரெண்டு பேருக்கும் ஒண்ணா இல்ல. लेकिन दोनों का मन एकत्रित नहीं है। ஒரே தேவனை தான் ஆராதிக்க நம்ம வந்திருக்கோம். एक ही परमेश्वर को हम भी आराधना, எல்லார் மனசும் ஒண்ணா இருக்குன்னு சொல்ல முடியுமா? सभी का मन एक है करके हम बोल सकते हैं। பிரதர் ஆதி, பிரதர் விஜயா சிஸ்டர், சாரி சிஸ்டர் விஜயா, பிரதர் விஜயா சிஸ்டர் சாரி, ब्रदर आदि और सिस्टर विजय उनका मन एकत्रित है क्या? இவங்க ஒரே சரீரம் தானே? वो एक ही शरीर में है। எஸ், உண்மை தானே? ஆமா. எந்த ஒளிவு மறைவும் இல்லை 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 இல்லை. ஆமே. எனக்கு பந்தி இருக்கிறதுனால கர்த்தர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார்ன்ட்டு பயப்படாதீங்க. आज परमेश्वर का प्रभु भोजन है। परमेश्वर आज आपको शुद्ध करेगा। எனக்கு தெரியாது நீங்கெல்லாம் 6 நாள் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. आप लोग 6 दिन कैसे रहते हैं हम नहीं நான் जानते। ஸ்பை எல்லாம் யாரையும் வச்சு பார்க்கறது இல்லை. मैं किसी के पीठ पीछे स्पाई नहीं உங்க बन। பின்னால கர்த்தர் இருக்கிறார். आपके पीछे परमेश्वर है। ஒவ்வொருவருக்காகவும் நியமிக்கப்பட்ட தேவதூதன் இருக்கிறான்.
हर एक को नियुक्त किया हुआ परमेश्वर का स्वर्ग, உங்க பின்னால ஒரு தேவதூதன் இருக்கான், தேவனால் நியமிக்கப்பட்டவன். आपके पीछे एक स्वर्गदूत है, உங்க பின்னால ஒரு தேவதூதன் இருக்கா, உங்களுக்காக நியமிக்கப்பட்டவன். आपके पीछे एक स्वर्गदूत है परमेश्वर। நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருப்பான். आप जहाँ कहीं जाएंगे तो பாத்ரூம் போனா அவன் வெளியே நிக்க மாட்டான், உள்ளதான் இருப்பான். आप बाथरूम जाएंगे तो आपका ஏன்னா சில பேர் பாத்ரூம்ல போய் கூட என்னெல்லாம் பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியும். कोई लोग बाथरूम के अंदर जाके क्या करते हैं वो परमेश्वर सब जानता है। இல்ல தெரியுமா தெரியாதா? பாத்ரூம்ல போனா பாத்ரூம் எதுக்கு போறோமோ அது மாத்திரம் பண்ணணும், வேண்டாத காரியங்களை பண்றவங்களும் இருக்காங்க. அதுவும் அவனுக்கு தெரியும், அவர் சொல்லுவார். போயிட்டு அவன் யாருக்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணுமோ அங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். बाथरूम जाना है तो सिर्फ बाथरूम ही जाना है, उधर जाके कुछ और कार्य करेगा तो वो आपका स्वर्गदूत जहाँ जाके रिपोर्ट करना है। பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, अगर आप बेडरूम में நீங்கள் கணவன் மனைவியாய் சேர்ந்து தாம்பத்திலே இருந்தாலும் கூட சரி, தேவதூதன் ரெண்டு பாருக்கா இருக்கக்கூடிய தேவதூதன் அங்கதான் இருப்பான். पति पत्नी आप बेडरूम में रहेंगे तो भी स्वर्गदूत आपके साथ में रहेंगे। உங்களுடைய தாம்பத்தியத்தினாலே அவனுக்கு எந்த விதமான அசுத்த எண்ணங்களும் வந்து விடாது. आप दोनों के रिश्ते के अंदर कोई अशुद्ध मन विचार नहीं आएगा। நீங்க வேலைக்கு போனாலும் உங்க கூட வருவான். आप काम पे जाएंगे तो भी आपके நீங்க साथ வீட்ல இருந்தாலும் உங்க கூட இருப்பான். आप घर में रहेंगे तो भी நீங்க அந்நிய ஜனங்களோட பழக்கம் பேசினா கூட இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். आप अन्य लोगों के बीच में बातचीत करेंगे। இதெல்லாம் யாருக்கு போகும் தெரியுமா? ரிப்போர்ட் ये सब रिपोर्ट நேரா கர்த்தருக்கு போகும். तुरंत परमेश्वर को पहुंच जाएगा। கர்த்தர் கிட்ட போகும் பொழுது, परमेश्वर के पास கர்த்தர் நமக்கு வார்த்தை அனுப்பும் பொழுது, परमेश्वर हमारे लिए वचन भेजता है, அப்ப எங்க கிட்ட அதெல்லாம் சொல்லுவார். वो सब हमें बताता है। ஏற்கனவே சொல்லி வச்செல்லாம் இல்லை, இப்ப பேசுறதுதான். पहले ही बता के नहीं रखा, अभी जो बात कर रहे हैं वो ஏன்னா அவரை முன்னால வச்சுட்டு நான் பின்னால நிக்கேன். क्योंकि वो मुझे सामने रख के मैं उनके पीछे खड़ा। நான் ஏன் ஜெபம் அப்படிதான், என்னோடும் பேசுங்க, உங்க பிள்ளைகளோடும் கூட பேசுங்க. पास्टर जी का प्रार्थना ऐसे ही है, मुझसे भी बातें, அவர் என்னை உணர்த்துவார், உங்களை உணர்த்துவார். मुझे भी अगुवाई அவர்தான் தேவன். करेगा, वही परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனம் இல்லாமல் வாழ்ந்து ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. एक मन होकर जिंदगी बिताकर वो जय कोई नहीं पाता। கணவன் மனைவியா இருந்தா ஒரு மனதோடு இருக்கணும். या पति पत्नी हो गए तो एक मन होना चाहिए आपके अंदर। ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र में कहता है कि आप दोनों एक आमेन। शरीर है। அல்லேலூயா. 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 இந்த கண்ணு இருக்கு பாருங்க, ये आपकी जो आँख है, இருக்குல்ல, எல்லாருக்கும் கண்ணு இருக்கா? आप लोग को आँख है, கண்ணு இருக்கவங்கள ஒரு அல்லேலூயா. हालेलुया कहेंगे। நல்லா பிரைட்டா இருக்குது. டபுள் கண்ணு இல்லையா? இந்த கண்ணுல தூசி விழுந்துட்டா ये आँख के अंदर एक धूल मिट्टी गया तो நம்முடைய சரீரத்துல ஒரு அவயவம் தான் இது. हमारे शरीर के अंदर एक अंग है वो। வெறும் கண்ணு மாத்திரமா சரீரம்? क्या आँख आपका शरीर है क्या? இந்த கண், இந்த சரீரத்துல ஒரு அவயவம். ये शरीर के अंदर एक अंग जो है वो ஆனா அது இல்லைன்னு சொன்னா சரீரத்துக்கே இருள் என்று சொல்லப்படுகிறது. अगर आँख नहीं रहेगा तो आपका पूरा शरीर अंधेरा हो जाएगा। ஆமென். அப்ப முழு சரீரத்திற்கு விளக்காய் இருப்பது, आपके पूरे शरीर का जो दीप जो है वो, அப்படிப்பட்ட ரெண்டு விளக்கு நமக்கு கொடுத்திருக்கிறதுனால கரங்களை உயர்த்தி அல்ல கரங்களை தட்டிய தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இல்ல आपको जो दिया है इसके लिए आपको परमेश्वर को धन्यवाद देना है। ஒவ்வொன்னு நினைச்சு அவரை துதிக்கணுங்க. हर एक अंगों के बारे में सोचकर आप परमेश्वर की स्तुति करना है। தன்னை ரசிக்கிறவன், अपने आप को जो वो चाहता है, ஹலோ, தன்னை ரசிக்கிறவன், अपने आप को चाहने वाला, தன்னை ரசிக்கிறவள் अपने आप को चाहने वाली தேவனை துதிப்பான், துதிப்பான். वो परमेश्वर की स्तुति करेगा। या கர்த்தருக்குள்ளே இருந்து, परमेश्वर के अंदर रहकर, மற்றபடி உலகமாய் இருந்து தன்னை நேசிக்கிறவங்க, தன்னை ரசிக்கிறவங்க மாடலிங்கா போயிடுவாங்க. संसार को देखकर वो अपने आप को चाहने वाला वो मॉडलिंग बन के जाएंगे। ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்து தன்னை ரசிக்கிறவர்கள், தன்னை நேசிக்கிறவர்கள் जब परमेश्वर के अंदर रहकर अपने आप को चाहेंगे वो ஒவ்வொன்றையும் நினைச்சு நில கண்ணாடி முன்ன நின்று நம்மள அழகு பார்க்கும் பொழுது, जब आईने के सामने रुककर हम अपने आप को देख के हम चाहते हैं, அல்லது குளிக்கும் பொழுது நம்மள அழகு பார்க்கும் பொழுது, या तो आप स्नान करने समय अपने आप को चाहते हैं, தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. परमेश्वर की स्तुति नहीं कर ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். क्योंकि वचन कहता है सब परमेश्वर उनके अनुसार करता है। அல்லேலூயா. हालेलुया। ஜாய்ஸ் அழகா இருக்கா? जॉइस अच्छी लग रही है। அப்ப அந்த அழகை கொடுத்தது யார்? वो सुंदरता कौन दिया है? कौन दिया? देवा दिया।
परिमलम देवा दिया? कौन दिया? वो सुंदरता आपको कौन दिया है? யார் கொடுத்தது அழகை? किसने आपको सुंदरता दिया? இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை கொடுத்தவர் கர்த்தர். ऐसे रचाया किसने है? आपको परमेश्वर ने रचाया है। ஹalleluya. ஜாய்ஸ்க்கு மட்டும் இல்ல, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். केवल जॉयस को नहीं, आपको मुझे भी परमेश्वर ने रचाया है। இப்ப ஆனந்தமா இருக்காங்க, आनंदम्मा है, அழகா இருக்காங்களா? वो अच्छे है या सुंदर है या नहीं? அழகா இருக்காங்களா? ஆமா, இந்த வயசுலயும் அழகுதானா? ये उम्र में भी वो सुंदर है। உண்மைக்கு பாட்டிங்கெல்லாம் இப்போ வயசாயிட்டா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, என்ன அவங்களுக்கு அழகு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பெரும்பாலும் அப்படித்தான் நினைப்போம். பிள்ளைங்களும் அப்படித்தானே நினைப்பாங்க. वो क्या सुंदर दिखते हैं। பிள்ளைங்களும் அப்படித்தான் நினைப்பாங்க, வயசாயிட்டு முகெல்லாம் சுருக்கமாயிட்டு. ஆனா பாருங்க, அந்த வயசானதுக்கு அப்புறம் இந்த சில சுருக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்களே அந்த பழைய அழகு போகும் பொழுது, ஆனா இந்த பேர பிள்ளைங்க மாத்திரம் பக்கத்துல ஒட்டிக்கும். जब उनका उम्र हो के उनका चमड़ी सुकड़ने लगेंगे तो उनके नाती पोते उनके पास जाके வாலிபம் வெளி தோற்றத்தை பார்த்து அந்த அழகை ரசிக்கும். जवान जो है वो बाहर की देखकर सुंदरता को वो चाहते हैं। ஆனா இந்த ஆராதனா, அந்த ஏதோ காலேப்பு, அவ பேர் என்ன, நாம் கியா, ஸ்பர்ஷிதா, இவங்கெல்லாம் பாட்டி கிட்ட போனா எதை பார்த்து மயங்குறாங்க? இல்ல தாத்தா கிட்ட போனா எதை பார்த்து மயங்குறாங்க? ये छोटे छोटे बच्चे अपने दादा दादी के पास जाके वो क्या चाहते हैं? சில பேரு இப்ப உங்க பாட்டி உன்னை பிடிக்கல விட்டுருவே. ஏன் பிடிக்குது? பாட்டி அழகா இருக்காங்களா? இல்ல. வெளி தோற்றத்தின் அழகு பாட்டிக்குள்ள இல்ல. बाहर की सुंदरता वो दादा दादी के अंदर ஹலோ, रहता है। இந்த அழகு மறைஞ்சிருங்க. ये सुंदरता कब भी मिट ஆனா जाएगी। பாட்டிக்கு இப்போ மனநி பாட்டி பாருங்க, मनोन्मनी पार्टी को देखिए, இல்ல ஹால் நைட் பிரேயர்ல இருக்காங்க. वो पूरे नाइट प्रेयर में बैठे हैं। ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर उनको आशीष எப்படி ஆனாலும் தேவ சமூகத்துல இருக்காங்களே, அதற்காக தேவனுக்கு நன்றி. कैसे भी हो परमेश्वर के समूह में है, इसलिए परमेश्वर எவ்வளவு முடியலனாலும் இந்த வயசுல அவங்கள விட வயசானவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? कितना இல்ல. भी नहीं होता है फिर ஆனாலும் அவங்க வந்து இருக்காங்க பாருங்க, அதற்காகவே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். आकर बैठ जाते, इसलिए हम परमेश्वर को धन्यवाद देना। வயசானதுங்க, வயசுல இருக்கிறதுங்க எல்லாம் வர மாட்டேங்குதுங்க. जो उम्र उनका कम है वो लोग नहीं आते ஆனா हैं। அவங்க ரெகுலரா வந்துடுறாங்கல்ல. वो बुजुर्ग है फिर भी वो रेगुलर आ जाते हैं। எப்பயாவது வரலன்னு சொன்னா अगर कभी नहीं आना होगा முதல்ல வந்து சொல்லிட்டு காணிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. पहले आकर मुझे वो क्यों नहीं आएंगे वो कारण बताकर சாமி இந்த மாசம் இந்த வாரம் நான் வர மாட்டேன், ஒரு நேரம் என்ன சாமின்னுவாங்க. स्वामी मैं इस हफ्ता नहीं आ पाऊंगा, எப்படி எப்படி தோணுது அப்படி சொல்லுவாங்க. जैसे उनको बोलना वैसे वो बोलेंगे। இந்த வாரம் வர மாட்டேன், ये हफ्ता मुझसे नहीं எனக்கு आने கொஞ்சம் वाला। அலுவல் இருக்கு, நாங்க போகணும். मुझे कुछ कार्य है वहीं पर நான் जाना கேட்பேன், है। கண்டிப்பா போகணுமா? ஆமா, போகலன்னா பேசுங்கல்ல. मैं नहीं जाएगा तो वो लोग मुझे नाम रखेंगे इसके लिए। ஸ்கூல்ல போயிட்டு பர்மிஷன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமா காணிக்கை, அதனால காணிக்கை எந்த அப்படி ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. जैसे स्कूल में बच्चों के लिए हम जाके परमिशन मांगते हैं, वैसे वो यहाँ आकर परमिशन मांगकर और दान। நீங்க யாராவது அப்படி செய்றீங்களா? क्या आप लोग को ऐसे करते हैं क्या? ஒரு நாளாவது एक அந்த மாதிரி ஸ்கூல்ல போக முடியுமா? क्या आप வேலையில போக முடியுமா? जा सकते हो क्या? काम पे जा सकते हो क्या? என்னன்னு அப்பப்ப ஏதாவது பர்மிஷன் கேட்டு உள்ள போறீங்க? अंदर जाते हो तो परमिशन लेकर जाते हो क्या? எவ்வளவு அவசரமா வந்தா கூட டீச்சர் கிட்ட போயிட்டு இப்படிதான் நிக்கணும், முட்டிக்கிட்டு வந்தா கூட. कितना अर्जेंट में भी एक नंबर आएगा तो टीचर के पास जाके ऐसे उंगली दिखा के खड़े रहते हैं। நான் படிச்ச காலத்துல जब पास्टर जी के जमाने में स्कूल पढ़ने के சில பேர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணது. ஒரு மாஸ்டர் இருந்தாரு, சயின்ஸ் மாஸ்டர் ஒருத்தர், விடவே மாட்டாரு. ஒரு பீரியட்ல என்ன வந்தாலும் விட மாட்டாரு. साइंस का एक सर थे, वो कभी नहीं छोड़ते थे। ஒருத்தவங்க சார் 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 ரொம்ப அவசரம், அது கோ எஜுகேஷன் வேற, ரொம்ப அவசரம், இப்படியே சொல்ல முடியல இப்படியே சொல்ல முடியல, அவசரம் சார், பரவாயில்ல இங்கேயே பண்ணு, எதுவா இருந்தாலும் உட்காருன்றார். वो कितना भी अर्जेंट हो, आपका कपड़े में भी जान दो लेकिन नहीं जाने எவ்வளவு அர்ஜென்ட்டா இருந்தாலும் போக முடியாது. कितना भी अर्जेंट हो वो नहीं भेजते हैं। அங்கெல்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கு தெரியுது. वहाँ पे नियम हम पालन करते हैं। ஆனா தேவன் உலாவுகிற தேவ சபையில நம்மால जब परमेश्वर के सभा में आते, जब परमेश्वर के आत्मा தேவனுக்கு பயந்து
परमेश्वर को डर कर கொஞ்ச நேரம் கூட थोड़ा समय भी நம்மளால இருக்க முடியல. हम नहीं बैठ पाते। இங்க விதவிதமா உட்கார்றோம். आप कैसे भी बैठते हो यहाँ पर, இல்லையா? வசதிக்கு ஏற்ற மாதிரி உட்கார்றோம், சில நேரத்துல காலை கூட நீட்டிக்கிறோம். कैसे आपको बैठना चाहते हैं आप वैसे बैठ जाते हो। ஸ்கூல்ல அப்படி செய்ய முடியும்? क्या स्कूल में आप ऐसे बैठ सकते வேலை हो? ஸ்தலத்துல செய்ய முடியும்? काम करने की जगह पर आप ऐसे बैठ सकते हो क्या? அப்ப இங்க ஏன் அந்த மரியாதை வர மாட்டேங்குது? क्यों यहाँ पर वो नियम आपको नहीं आता है? தேவன் அன்பா இருக்காரா? परमेश्वर बहुत प्रेमी है ना, அவர் அன்புதான், वो प्रेमी है। ஆனால் பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிறார். वो जब भी वो दंड देगा वो एक மல்கியாவுல வாஸ்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3வது அதிகாரத்துல நான் தகப்பன் என்றால், நான் எஜமான் என்றால் எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே? मलकिया के 3 अध्याय में कहता है कि मैं आपका पिता हूँ तो मेरा आदर कहाँ है? நான் எஜமான் என்றால் எனக்குரிய அந்த கணம் எங்கே? मैं आपका सेठ हो तो मेरा आदर कहाँ है? கேக்குற என்னக்கா? நம்ம ஒண்ணுல போனா அவங்க வேற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி, சோத்திரம் கவனிங்க. பாரு நம்ம பாரு, ஒரு 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 இதுல எல்லாமே மாறி போச்சு பாத்தீங்களா? அப்படிதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில அப்படி நம்ம நிலைச்சிருக்கிறோமா? இருக்க மாட்டேங்க. परमेश्वर के वचन के अंदर स्थिर रहते हैं क्या? இங்க 2 பேரும் பலி காணிக்கை ஆராதிக்கத்தான் வந்தார்கள். दोनों भाई परमेश्वर को आराधना करने ही आए हैं, ஆனால் ஒருவன் लेकिन एक व्यक्ति மேன்மையான பலியை செலுத்தினானாம். उत्तम बलि चढ़ाया है। ஹலோ, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுமா? हमारा आराधना कैसा होना चाहिए? தேவன் சாட்சி கொடுக்கிற மேன்மையான ஆராதனையா இருக்கணும். परमेश्वर गवाही देना वैसा ஆராதனைனா டோட்டலா எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றதுல ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஆராதனை. सभी लोग मिलकर करने वाला आराधना, ஏன்னா இவங்க 2 பேரும் ஆராதனைக்கு வந்தவங்க தான். क्योंकि ये दोनों भाई आराधना, ஆனால் ஒருவன் மேன்மையானதை செலுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. एक भाई जो है वो उत्तम आराधना चढ़ाया था। ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க சின்ன பொழுதா இருந்தப்போ, நான் விசுவாசியா இருந்தப்போ ஊழியக்காரெல்லாம் பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்க வீட்டுல இருந்து வரும்போதே பிள்ளைங்க கவனிங்க, வீட்டுல இருந்து வரும்போதே பிள்ளைங்க தலை மேல கையை வச்சு பிள்ளைங்க சபையில எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும், ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு, தேவ பிரசன்னத்தை உணரணும்னு சொல்லிட்டு தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. जब पास्टर जी छोटे थे उनके कलीसिया में ऐसे सिखाते थे, जो जिनके छोटे बच्चे हैं वो माँ बाप उनके बच्चे के सिर के ऊपर हाथ रख के प्रार्थना करके आना है कि कलीसिया में आके बच्चे कोई मस्ती ना करे, परमेश्वर की आराधना को महसूस करे। நீங்க என்னைக்காவது அப்படி செஞ்சிருக்கீங்க? क्या आप लोग ने कभी ऐसा किया? முதல்ல உங்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. पहले आप लोग के सिर के ऊपर हाथ रख के प्रार्थना करना। இனிமே நீங்க வரும்போது எல்லார் தலையிலயும் என்ன செய்யுங்க? வீட்டுல இருந்து வரும்போதே நான் ஆராதனையில ஒழுங்கா இருக்கணும். आप लोग आते समय आपके सिर के ऊपर हाथ रख के प्रार्थना करते। சில பேர் இங்க வந்து நேரா என்ன ஆன்னு விடுவாங்க. कई लोग ऐसे यहाँ आके ऐसे अंगड़ाई लेते हैं। அது சில நேரத்துல நேரா வந்து என்ன பிடிச்சுக்கும்? कई समय वो आत्मा पास நான் ஓட்ட வேண்டியதா இருக்கும், வராத வெளியே வராத போ போ. ஏன்னா அது ஒரு வியாதி, அது ஒரு பிசாசு. भगाते हैं कि वो नहीं, उनको डिस्टर्ब करना चाहिए, वो एक बीमारी அப்போ है। நீங்க வரும்போதே சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் போயிட்டு அங்க என்ன செய்யக்கூடாது, அந்த கெட்ட ஆவியே இங்கேயே நான் விட்டுட்டு போயிடணும், அங்க போயிட்டு நான் விடக்கூடாது. इसलिए आप घर से निकलते समय कह के आना कि ये दुष्ट आत्मा मेरे से निकल जाए। कि ராத்திரி எல்லாம் மொபைல்ல இருந்துட்டு காலையில ஏஞ்சி வரணும்னா இங்க வந்து அப்படிதான் அந்த ஆவி தான் வெளியே வரும். रात भर मोबाइल में रहकर यहाँ के ऐसे ही दुष्ट आत्मा आपके अंदर से बाहर निकलेगा। ஆமென், ஹல்லேலூயா. துஷ்ட ஆத்மாவாவது போகட்டும் வெளியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேன்மையான ஆராதனை, उत्तम आराधना, மேன்மையான பலி, उत्तम बलिदान, மேன்மையான காணிக்கை. उत्तम भेंट। பாருங்க, நல்லா கவனிங்க. ஆராதிக்க வந்தவங்க 2 பேருமே காணிக்கையோட தான் வந்தாங்க. दोनों जन आए थे वो आराधना करने। 2 பேருமே கர்த்தரை ஆராதிக்க தான் வந்தாங்க. दोनों परमेश्वर को ही आराधना करने। 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் வந்தாங்க. दोनों भी एक ही स्थान पर आए थे। ஆனா அவங்க மனசு எப்படி இருந்தது? लेकिन उनका मन कैसा था? ஒருத்தன் வீட்ல இருந்து வரும் பொழுதே, एक भाई घर से निकलते கவனிங்க, வீட்ல இருந்து வரும் பொழுதே அவன் ஒரு பிளான் பண்ணிட்டான். நான் கர்த்தரை கவனிங்க,
கர்த்தர் ஆராதிக்க போறேன், उसने प्लान किया था मैं परमेश्वर को आराधना करने காணிக்கையோடு நான் போறேன், मैं दान के साथ जाता हूँ, அவருக்கு விசேஷமானதை கொண்டு போகணும். मैं परमेश्वर के लिए विशेष चीज लेकर जाना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. விசேஷமான காணிக்கையை கொண்டு போகணும். विशेष दान लेकर जाना है। இன்னொருத்தனா அதே தான், அதே வீட்டுல இருந்தா, ஒரே வீட்டுல இருந்தா ரெண்டு பேரும் வராங்க, एक ही घर से दोनों भाई निकलते हैं, அவனும் காணிக்கை கொண்டு வரான். वो दूसरे वाला भाई भी दान लेकर அவன் आता है। காணிக்கையை கொண்டு வந்தான்னு தான் இருக்க வழிய அவன் மனசுல விசேஷமானதை கொண்டு வந்தான்னு எழுதப்படல. वो सिर्फ दान लेकर आया, लेकिन उसके अंदर उसके मन में தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல, परमेश्वर धर्मी नहीं है। நம்மை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். परमेश्वर हमें जांचने वाला। நம்ம உள்ளத்துல நன்மை இருந்துச்சுன்னா அந்த நன்மையை அவர் வெளிக்கொண்டு வருவார். आपके मन के अंदर अच्छा रहेगा तो वो भलाई में दिखाएगा। ஜீவ நதி ஓடுனா ஜீவ நதியை தான் கொண்டு வருவார். जीवन का जल बहेगा तो वो जीवन का जल ही दिखाएगा। அங்க கட்ரா ஓடுச்சுன்னு சொன்னா கட்ரா ஓடுதுன்னு தான் சொல்லுவார். गटर रहेगा तो बाहर भी गटर दर्शाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மேன்மை அவன் தேர்ந்தெடுத்தது கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுத்தான். जो भलाई ढूंढा है वो परमेश्वर के लिए ढूंढा। ஆராதிக்க வந்தது கர்த்தருக்கென்று ஆராதிக்க வந்தான். आराधना करने आया, लेकिन वो அப்ப அவனுடைய டோட்டல் ஆவி ஆத்மா சரீரம், उसका पूरा आत्मा प्राण और शरीर, அவன் முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலம் முழு பலம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தரையே சார்ந்திருந்தது, கர்த்தருக்கென்று இருந்தது. पूरा शरीर पूरा बल पूरा ताकत जो है वो परमेश्वर को दर्शा रहा था। நம்ம பாட்டு மாத்திரம் பாடுறோம், हम केवल गीत गाते हैं। முழு உள்ளத்தோடு சத்தமே முழு பலத்தோட வரமாட்டேன்து. आपका आवाज पूरे बल से नहीं है। அது கத்துக்கணும்னா தாவீது கிட்ட தான் போகணும். முழு பலத்தோட நடனம் ஆடி, இங்க ஆடுற ஆட்டெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் சொல்லிட்டு ஆடுறாங்க பாருங்க, அந்த சினிமா பாணியில ஸ்டைல்ல, இது வேற மாதிரி அது வேற மாதிரி, அவனும் அதே மாதிரி சொல்றான், இவனும் என்ன சொல்றான், நான் வேற மாதிரின்னு அவன் சொல்ற மாதிரி இவனும் சொல்றான். அதெல்லாம் ஆராதனை. हम पिक्चर के गीत जैसे गीत गाकर डांस करने वाले वैसे आराधना। அதனால தான் அப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாம் வேற மாதிரி கண்டுக்கங்க வேற மாதிரி கண்டுக்கங்கன்னு கிழிச்சுக்கிட்டே இருக்கிறார். परमेश्वर भी उन्हें फाड़ कर दिखा देता है। நம்முடைய ஆராதனை என்பது அதுல பரிசுத்தம் இருக்கணும். अपने आराधना जो है उसमें இன்னொன்று அங்க கர்த்தர் தான் இருக்கணும். केवल वहाँ पर परमेश्वर நாம தெரியவே கூடாது, हम नहीं दर्शाना, ஆனால் அவர் நம்மை தெரியப்படுத்துவார். लेकिन वो हमें दर्शाएगा। இங்க ஆபேலுடைய விஷயத்தை கர்த்தர் இன்னைக்கு எழுதி வைத்து நமக்கு தெரியப்படுத்துறாருன்னா, ஆபேல் கர்த்தரைத்தான் முழுமையாக தனக்குள்ள வைத்திருந்தான். यहाँ पे आबेल के बारे में बता रहा है तो, लेकिन परमेश्वर ने पूरी तरह से आबेल को अपने अंदर रखा। அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செயல் எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருந்தது. उसका आत्मा प्राण शरीर पूरा जो है वो परमेश्वर के अंदर था। இங்க வந்து பரிசுல தேடல. यहाँ के अपने पर्स, நாமெல்லாம் காணிக்கை போடும்போது இங்க தானே வந்து தேடுறோம். हम यहाँ कलीसिया में के अपने पर्स खोजते हैं, எதை தேடலாம் எதை எடுக்கலாம் அப்படின்னுட்டு. क्या ढूंढना है क्या निकालना है। அவன் வீட்டுல இருந்து ஆயத்தப்பட்டு வந்துட்டான். वो अपने घर से ही तैयारी, காணிக்கை கூட வீட்லயே அவன் ஆயத்தப்பட்டுட்டு வந்துட்டான். वो दान देने के लिए भी घर से तैयार हेलो। आया था। எங்க இருந்து ஆயத்தப்பட்டு வந்தான்? वो कहाँ से तैयार होकर காணிக்கை எங்க இருந்து கொண்டு வந்தான்? இங்க வந்து அங்கன்னு தடாவிட்டு இல்ல, அங்க இருந்து அவன் வரான். यहाँ आकर ढूंढ नहीं रहे। அங்க இருந்து அவன் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு என்பது அது மேன்மையானதை கொடுக்கணும், மேன்மையானதை கொடுக்கணும், மேன்மையானதை கொடுக்கணும். நம்முடைய ஆராதனை என்பது அது மேன்மையானதா இருக்க வேண்டும். परमेश्वर को देना है, उत्तम देना है। आराधना जो है वो भी उत्तम आराधना, அது புத்தியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். वो बुद्धिमान का आराधना होना चाहिए। அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். वही परमेश्वर चाहता है। அப்போ கர்த்தர் விரும்புகிறபடி ஆராதனை இருக்கணுமா, அல்லது நாம ஆராதிக்கிற மாதிரி கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கணுமா? परमेश्वर चाहने वाला आराधना होना चाहिए या अपने अनुसार की वो आराधना होना चाहिए। ரோமர் 12:1 வாசிங்க. रोमियो की किताब 12 अध्याय पहला वचन पढ़ेंगे। ரோமர் 12:1. ரோமன் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. इसलिए भाइयों, मैं तुमसे परमेश्वर की दया स्मरण दिला कर विनती करता हूँ
कि अपने शरीर को जीवित और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ, यही तुम्हारी आत्मिक सेवा है। புத்தியுள்ள ஆராதனை என்பது यही आपका आत्मिक கவனிங்க, सेवा जो है। வெறும் இந்த வெண் வஸ்திரம் தரிச்சிட்டு வந்தா நான் ரொம்ப பரிசுத்தமான அப்படின்ற அர்த்தம் அல்ல. सफेद कपड़े पहनने से मैं बहुत पवित्र हूँ ऐसा नहीं दर्शाता। இல்லைன்னா நான் போறேன் நல்ல ஒரு வஸ்திரத்தை உடுத்திட்டு போனா அப்பதான் நல்லது, அது அல்ல. मैं जा रहा हूँ अच्छा कपड़ा पहनकर जाना वो नहीं है। நல்லா குடிச்சிட்டு குளிச்சிட்டு சென்ட் கிண்டெல்லாம் போட்டுட்டு வாசனையா போனா அது அல்ல. नहा धोकर सेंट पे इत्र लगाकर आना ஆராதனைக்கு எப்படி போகணுமா? आराधना के लिए कैसे जाना? உங்கள் சரீரங்களை आपके शरीर को பரிசுத்தமும் पवित्रता से தேவனுக்கு பிரியமுமான परमेश्वर को भावने ஜீவ பலியாக जीवित ஒப்பு கொடுக்க வேண்டும். करके चढ़ाना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. ஆயத்தப்படணும்னு சொன்னா अपने आप को तैयार होना है तो ஹலோ, சனிக்கிழமையே அந்த பரபரப்பு தொற்றிக்கொள்ளணும். शनिवार को ही वो आपके अंदर वो एक उत्साह होना चाहिए। அதெல்லாம் விசுவாசியா இருந்தவன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சனிக்கிழமை வந்துடுச்சுன்னு சொன்னா காத்திருப்புக்கு கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அலாரம் வச்சுட்டு படுத்தா கூட அப்பப்ப எழுந்து அலாரம் அடிச்சிடுச்சோ இல்லை தூங்கிட்டுமா அப்படின்னு முடிச்சு பார்க்க வேண்டி இருக்கும். शनिवार को जब पासवान जी के जब छोटे उम्र में जब जाते थे कलीसिया में, शनिवार की प्रार्थना से आने के बाद अलार्म लगा के सोने के पहले 10 बार उठ के अलार्म देखते थे कब बजेगा। ஏன்னா நேரத்துக்கு முன்னால போகணும். कारण क्या है? समय के पहले ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போனா அது என்னமோ ஒரு வெட்கமா தோணும். शुरुआत होने के बाद जाने से ऐसा शर्मिंदा होता है। ஏன்னா कारण நான் வளர்ந்த சபையில எப்படின்னா ஆராதனை பாஸ்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஆவியில நிறைவாங்க, அப்படி இல்லை. पास्टर जी आने के बाद सब लोग आत्मा में भरते, वैसे नहीं। அதுக்கு முன்னாலேயே 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஆராதனை சொன்னா 9:15க்கே வந்துட்டு எல்லாரும் முழங்கால நின்னு ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தேவனை துதித்து கொண்டு இருப்பாங்க. 9:30 की आराधना है तो 9, 9:15 बजे आके आत्मा में भरकर நான் இங்க 2 வாரமா ஃபாஸ்டிங் பிரேயர்ல பாக்குறேன். यहाँ पे 2 हफ्ते से मैं சிஸ்டர்ங்க கூடி ஜெபிக்கிறீங்க, सारी महिलाएं मिलके प्रार्थना, வர வழியெல்லாம் கூட பேசிட்டு தான் வரீங்க. आते समय भी बातचीत, இங்க வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க ஊர் கதை உலகத்து கதையை. यहाँ आने के बावजूद भी அதுக்கு அப்புறமா மெதுவா ஆரம்பிக்கிறீங்க. उसके बाद प्रार्थना அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் கதை உலகத்து கதை தான் மறுபடியும் வருது. प्रार्थना समाप्त होने के बाद भी आपका घर के बातचीत, இது என்ன ஜெபம்? ये क्या प्रार्थना है? நான் நடத்தும்போது அப்படியே தான் பண்ணிருக்கீங்க, பண்ண விட்டுருக்கேன். मैं चलाते समय ऐसे कभी ஏன் करता हूँ क्या? சகோதரிகளாம் கூடனா ஏன் ஊர் கதை உலகத்து கதை வம்பு கதை பேசிதான் ஆகணுமா என்ன? जब महिला एकत्र ஒருவேளை அவங்க வருது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஜெபத்துல இருக்கணும். साथ में आते हैं तो आके प्रार्थना, இங்க தேவ சமூகத்துல வந்துட்டா ஜெபத்தான் ஜெபிக்கணும், இல்ல ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும், வேற எந்த கதையும் பேசக்கூடாது. प्रार्थना के लिए आएंगे तो केवल प्रार्थना के विचार में, உங்களுக்கு பேசுறதுக்கு வீடு இருக்கு, இல்ல வழி இருக்கு, நிறைய இடம் இருக்கு. வரும்போதெல்லாம் வழியெல்லாம் கூட நான் பார்த்தேன், அன்னைக்கு பேசிக்கிட்டு வரதையும் நான் பார்த்தேன். அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. बातचीत करने के लिए आप लोग का घर है, आते समय जाते समय எனக்கு 2 பக்கம் கேட் இருக்கு, அதனால அந்த பக்கமும் பார்த்துக்குவேன் இந்த பக்கமும் பார்த்துக்குவேன். पास्टर जी को 2 गेट आगे भी है पीछे भी, दोनों बाजू से सुन ரெண்டு सकते செய்யணும், हैं, देख सकते हैं। எப்படியே மாட்டிக்க தான் செய்யறாங்க. कैसे भी वो लोग फंस जाते हैं। சோத்ரம், உங்களை நான் தப்பு சொல்லல, ஆனால் தேவ சமூகத்துல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. लेकिन परमेश्वर के अंदर ஜெபிக்கிறதா வந்தா ஜெப சிந்தையோடு தான் வீட்ல இருந்தே வரணும். प्रार्थना में आना है तो प्रार्थना, ஆராதனைக்குன்னு சொன்னா ஆராதனை சிந்தனையோடு தான் வரணும், வழியெல்லாம் சண்டை பிடிச்சுக்கிட்டு வரக்கூடாது. आराधना के लिए आ रहे तो हम आराधना के विचार में आना है, झगड़ा लड़ते हुए नहीं आना। சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை நீ பிடி நான் பிடின்னு பேசுறதுலயே சண்டை வந்துடும். छोटा बच्चा है तो तू पकड़ मैं पकड़ बोल के झगड़ा हो जाता है வருதா இல்லையா? बीच में। நமக்கெல்லாம் வந்துச்சு அப்போ, இப்ப வருது இல்லை அப்படின்றாங்க. சோத்திரம், ஆராதனையும் ஜெபமும் தேவனை சார்ந்தது. आराधना और परमेश्वर की स्तुति जो है वो அப்போ நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். अपना शरीर जो है वो पवित्र करके हम परमेश्वर ஜீவ பலினா என்ன? जीवन का बलिदान चढ़ाना है। சாக மாட்டோம், हम नहीं मरेंगे। ஜீவ சமாதி அடைந்தார்னு சொல்லுவாங்களே, கவனிச்சிருக்கீங்களா? கவனிங்க. ஜீவ சமாதி அடைந்தார் जीवन का समाधि அப்படின்னா செத்தவரை புதைச்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. वो मरे लोगों को दफना, அவர் கடைசி நேரத்துல உயிரா இருக்கும் போதே சில பேருக்கு சமாதி கட்டிடுவாங்க. कई लोग वो
अंतिम समय आने के पहले उनके लिए दफनाने का நமக்கு ஜீவ பலினா என்ன தெரியுமா? உயிரா தான் இருப்போம், जीवन का बलि ஆனா கர்த்தருக்காக இருப்போம். लेकिन परमेश्वर के अंदर जीवन। நான் அல்ல கிறிஸ்துவேன்னு எப்படி பவுல் சொன்னாரு? मैं नहीं मसीह का जैसे அதுதான் ஜீவ பலி. वही जीवन का बलि। இனி நான் அல்ல, मैं नहीं, என் ஜாதி இல்ல, मेरा जात नहीं, என் ஜனம் அல்ல, என் படிப்பு அல்ல, मेरा पढ़ाई लिखाई, என் வேலை இல்ல, என் பட்டம் இல்ல, என் பதவி இல்ல, मेरा पद नहीं, மேன்மை எது, இந்த உலகத்தின் மேன்மை எதுவும் இல்ல, इस संसार का कोई भी धन दौलत नहीं, கிறிஸ்துவேன்னு சொன்னாரு பாருங்க. केवल मसीह करके அதுதான் ஜீவ பலி. वही जीवन का। அல்லேலூயா. அந்த ஜீவ பலியாகத்தான் இங்க ஆபேலை நாம் பார்க்கிறோம். वही जीवन का बलि जो है वो आबेल का। ஆனால் காயின் அப்படி அல்ல. लेकिन कैन वैसे नहीं। காயினுடைய மனசு தேவனுக்கு பிரியமானதை கொண்டு வரவும் இல்ல, कैन जो है परमेश्वर की इच्छा के अनुसार नहीं, தேவனுக்கு பிரியமாகவும் அவன் நடந்து கொள்ளவும் இல்லை. वो परमेश्वर की इच्छा के अनुसार भी नहीं चला। காயினுடைய மனநிலைமைக்கும் ஆபேலுடைய மனநிலைமைக்கும் வித்தியாசம் இருந்தது. केन और एबेल का दोनों का जो विचार है मन का वो अलग था दोनों இந்த का। இடத்துல வந்துட்டா நமக்கு எல்லாருக்கும் ஒரே மனசு தான் இருக்கணும். इस जगह पर आप आएंगे तो सबका मन एक ही। அதுக்கு தான் சபையா கூடி வர வைக்கிறார். इसलिए हम कलीसिया में एकत्रित, பல இடத்துல இருந்து நாம வரலாம், हम अलग अलग, ஆனா இங்க வந்துட்டா लेकिन यहाँ आने ஒரே மனதோடு தான் தேவனை நாம் ஆராதிக்கணும். एक ही मन के साथ हम परमेश्वर की स्तुति आराधना। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, அல்லேலூயா. 9 மணின்றது எல்லாருக்குமே 9 மணி தான் ஆராதனை. 9 बजे कहने से सभी को 9 बजे ही है। இல்ல பிரதர் நீங்க 10 மணிக்கு வாங்க, இல்ல சிஸ்டர் நீங்க 11 மணிக்கு வாங்க, அப்படி யாருக்கும் சொல்றது இல்ல. नहीं आप 10 बजे आओ, नहीं भाई आप 10 மணிக்கு பிரேயர் பாஸ்டிங் பிரேயர்னா 10 மணிக்கு தான். 10 बजे की उपवास का प्रार्थना। அது யாருக்கு? எனக்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான். ये आपको और मुझे दोनों को मिलकर एक ही समय दिया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் இதை பார்க்கிறார். परमेश्वर ये देखता है। இதுதாங்க மேன்மை, यही परमेश्वर, இதுதான் மேன்மை. यही परमेश्वर நம்ம இங்க வந்து ஆயத்தப்படுறதல்ல, यहाँ आकर வீட்ல இருந்து வரும்போதே நம்ம ஆயத்தப்பட்டு அனலாய் வந்து தேவ சமூகத்தில் அமரும்போது ஆவியானவர் இன்னும் நம்மை அனலாக்கி விடுவார். घर से ही तैयार होकर यहाँ आएंगे तो परमेश्वर और हमें अभिषेक में आग बना। அதனால தான் ரோமர்களுக்கு எழுதும்போது பவுல் எழுதினார், ஆவியில அனலாய் இருங்கள் என்று சொல்லி. रोमियो की किताब में लिखा है पौलुस के लिए, आपके पवित्र में आग के समान रहो। அதே போல யோவான் எழுதினார் வெளிப்பாடுல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டு. वैसे प्रकाशित वाक्य में लिखा है अगर ठंडी और गर्म नहीं होता। ஒருத்தன் வீட்டுல இருந்து வரும்போதே தேவனை ஆராதிக்க வரும்போதே அவன் அனலாம் தேவனுக்குரிய மேன்மையானவைகளை எண்ணிக்கிட்டு தேவனுக்குரிய மேன்மையானவை எடுத்துக்கிட்டு வந்து ஆராதிச்சான். एक व्यक्ति जो था वो आने के समय जो परमेश्वर की जो चाह, அவனுக்குள்ள அனல் இருந்தது, उसके अंदर वो आग था। அந்த அனல் இன்னைக்கு வரும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அந்த அனல் இன்னைக்கு வரல, நமக்குள்ள எரியும் ஊட்டலை ஊட்டி கொண்டே இருக்கிறது. वो आग अभी भी हमारे बीच में जल रहा है। ஆனா ஒருத்தன் அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் வந்தான். एक दूसरा जो भाई था वो आग भी नहीं ठंड भी नहीं लेकर, கர்த்தர் அவனை வாந்தி பண்ணி போட்டார். ऐसे उसे परमेश्वर ने निकार कर दिया। கர்த்தர் அவனை என்ன செய்துட்டாரு? परमेश्वर ने क्या किया? வாந்தி பண்ணி போட்டார். उल्टी करके फेंक दिया उसे बाहर। அதனால இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான்? इसलिए वो आज कैसा है? காயினை நினைக்கும் போது சந்தோஷம் உண்டாகிறதா? कायन के बारे में सोचेंगे तो खुशी होता है क्या? அவனுக்கும் சந்தோஷம் இல்ல, उसको भी खुश नहीं, அவன் சந்ததிக்கும் சந்தோஷம் இல்ல. उसके पीढ़ी को भी खुश। கர்த்தர் அவனுக்கு ஒரு சாபத்தை போட்டாரு. परमेश्वर उसके लिए एक श्राप। ஐயோ என்னால சகிக்க முடியாதுன்னு சொல்றான். वो बोलता है मुझे नहीं सहन होता है अब। இன்னொன்னு சொன்னான், और एक कहता है நீங்க என் மேல போட்ட இந்த அடையாளத்தால இந்த சாபத்தால मेरे ऊपर दिया वो चिन्ह वो श्राप जो है, பார்த்தா எல்லாம் என்ன கொன்னுடுவானே. देखेंगे तो मुझे मार डालेंगे। கர்த்தர் சொன்னார், இந்த சின்னத்தை பார்த்தா அவன் பக்கத்துல வர மாட்டான். परमेश्वर ने कहा ये चिन्ह देखकर तेरे बगल में துஷ்டன கண்டா, துஷ்டன கண்டா. दुष्टों को देखने से உலகம் சொல்லுது, संसार कहता है। நமக்கு என்ன சொல்லுது வேதம்? हमारे लिए वचन क्या कहता है? நல்லா இருக்கு, துஷ்டனை கண்டா தூரம் விலகணும்னு சொன்னோடனே பரவாயில்ல பாஸ்டர் நமக்கு தான் சொல்லியிருக்காரு. வேதம் என்ன சொல்லுது? लेकिन शास्त्र हमारे लिए क्या बोलता है? ஹலோ, துஷ்டனுக்கா சத்துருக்களையும் யாரு? இங்க யாராவது உங்களுக்கு சத்துரு இருக்காங்களா? आपके शत्रु हो या दुश्मन हो उनको प्रेम करना है। சத்துரு யாராவது இருக்காங்க? பக்கத்துல சத்துரு இருக்கா? யார் அது? தங்கச்சி, பேனு.
ஹலோ, உங்க பின்னால சத்துரு இருக்கா? இல்ல. யாரு? யாருடைய மருமக? ஏன் மருமக? தாயி, உனக்கு முன்னால சத்துரு இருக்கா? யாரு? மாமியார்னு சொல்லாத, எங்க அம்மான்னு சொல்லு. மனசோட சொல்றியா? சொல்றியா மனசோட? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பேர் என்ன? பல்லவி. எஸ். புருஷனோட மனசு ஒத்து இருக்கா? बहन, आपका मन जो पति के साथ में जुड़ा है क्या? अभी ब्रदर सूरज, क्या नाम? सूरज. मानवी की उम्मे यार के क्या आपके पति को आप सच्चाई से है क्या? पत्नी को? हाँ, मतलब यस. बीच में झगड़ा नहीं है ना? क्या आपके बीच में झगड़ा है क्या? இவங்களும் ஓகே, அவங்களும் ஓகே. ஆனா நடுவுல என்ன வருது? जब हाँ बोलते हो तो बीच में क्या आपके बीच में भेदभाव होता है? அது ஏன் வருது? वो किस लिए होता है? பிசாசுக்கு இடம் கொடுப்பதினால. आप लोग शैतान को जगह देते हैं. நம்ம யாருக்கு இடம் கொடுத்துறோம்? हम किसको बीच में जगह? நடுவுல யாருக்கு இடம் கொடுத்துறோம்? बीच में किस लिए जगह? பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். शैतान को जगह देते हैं. நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து हम परमेश्वर के वचन को आज्ञा का पालन. பிசாசினுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். शैतान की क्रिया को हमें सामना करना है. இங்க அவன் செய்த ஆராதனை, यहाँ पे हम किया हुआ आराधना, வீட்ல இருந்து வரும்போது நான் தேவனுக்கு நானும் எனக்குரிய எல்லாம் தேவனுக்கு. जब हम घर से निकलते तो हम कहना है कि मैं और मेरे साथ में जो कुछ है वो परमेश्वर के लिए करके सोच के निकल. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சிந்தையோடு வந்து நாம் ஆராதித்தால் தான் அந்த ஆராதனை மேன்மையான ஆராதனையாக தேவன் அங்கீகரித்து அதை சாட்சியாய் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். यही विचार के साथ आप आकर आराधना करेंगे तो परमेश्वर हमारी आराधना को स्वीकार करके गवाही के रूप में தேவன் இப்படி ஒரு சில பேரை கொடுத்து தான் இப்படிப்பட்ட சாட்சியை கொடுத்திருக்கிறார். कई लोगों के बारे में परमेश्वर எத்தனையோ பேர் ஆராதித்து இருக்காங்க, कितने लोग नहीं எத்தனையோ பேர் பலி செலுத்தி இருக்காங்க. कितने लोग नहीं இன்னைக்கும் எத்தனையோ ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை ஒன்று என்று இருக்கிறது. लेकिन परमेश्वर स्वीकारने वाला एक ही आराधना. எல்லா ஆராதனைகளும் தேவ ஆராதனைகள் அல்ல. सभी आराधना परमेश्वर की योग्य आराधना नहीं है. எல்லா காணிக்கைகளும் தேவன் அங்கீகரிக்கிறதும் இல்ல. सभी दान जो है वो परमेश्वर की योग्य दान. அவர் முதல்ல பார்க்கிறது மனசு. वो पहले देखने वाला आपका हृदय. அதனாலதான் பவுல் சொன்னாரு, पौलुस कहता है, அதனாலதான் சொன்னாரு, इसलिए पौलुस कहता है, நீங்கள் எதை செய்தாலும் जो कुछ कहते மனப்பூர்வமாய் आपके मन की கர்த்தருக்கென்று செய்யுங்கள். परमेश्वर के लिए कीजिए. ஹல்லேலூயா. யாருக்கு செய்யணும்? इसलिए करना है. எப்படி செய்யணும்? ऐसे करना है. எதை செய்தாலும். जो कुछ करे. ஒரு வடை ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோமே, ஒரு பிரெட் கொடுத்தா கூட, ஒரு அப்பத்தை கொடுத்தா கூட மனப்பூர்வமா செய்யணும். पुराने नियम में है एक रोटी या ब्रेड दो तो पूरे मन से देना है. ஒரு சப்பாத்தி கொடுத்தா கூட மனப்பூர்வமா செய்யணும். एक चपाती बनाएंगे तो भी मन से बनाना है. அன்னைக்கு லேவியனையும் ஆசாரியனும் கைவிடாது இருப்பாயாக என்று சொல்லி நீ பிசைந்த மாவுல கூட முதற் பாகத்தை கொண்டு வந்து லேவியனுக்கு கொடுன்னு சொன்னார் கர்த்தர். लेवियों और याजकों को कहा था जो आटा आप गूंदोगे उसमें से पहली भाग जो है वो उनको देना है करके कहा परमेश्वर. அவங்களுக்கு என்ன சிந்தை இருந்தது அன்றைக்கு? उस दिन उनको क्या विचार. லேவியனுக்கு கொடுக்க கர்த்தர் கட்டளை கொடுத்து இருக்கிறார். क्यों परमेश्वर ने मुझे आज्ञा दिया कि ये आटा उनको देने के लिए. இப்போ சுசிலா சிஸ்டர் இருக்காங்க, और बहन सुशीला सिस्टर जो है, பக்கத்துல ஜெயந்தி சிஸ்டர் இருக்காங்களா? இப்போ இல்ல, தூரமா போயிட்டாங்க. இப்போ जयंती सिस्टर दूर चले गए. இப்போ இவங்க ஒரு ஸ்பெஷலா ஏதோ டிஷ் பண்ணியிருக்காங்க. आज उन्होंने कुछ स्पेशल बनाया होगा. ஜெயந்தி சிஸ்டர் கொடுக்குறாங்க. बहन जयंती सिस्टर को दिया. கொடுத்தாங்களா? இப்போ அந்த மறுபடியும் அந்த கிண்ணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். जब वो वाटी दोबारा रिटर्न देते समय அவங்க என்ன நினைப்பாங்க? वो क्या सोचेंगे? ஏதாவது போட்டுக்கணும். उसमें कुछ तो हमें रख के देना है वाटी में. இங்க மராட்டிக்காரங்க பழக்கம் தெரியுமா? இந்த பண்டிகை டைம்ல ஏதாவது கொடுத்து விட்டாங்கன்னா கொஞ்சம் சக்கரை வச்சு அனுப்புவாங்க.
வெறும் தட்டை அனுப்பக்கூடாதுன்னு. यहाँ पे महाराष्ट्र में ऐसे रीति है कि कुछ त्योहार में कुछ देगा तो खाली प्लेट नहीं देना। நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருந்தது பழக்கம். நம்ம ஊர்லயும் கூட அப்படிதான் இருந்தது. ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா வெறும் தட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அதுல என்ன செய்வாங்க, ஒண்ணு அவங்க கொடுத்ததே கூட ஒண்ணு வச்சு திருப்பி கொடுத்துருவாங்க. வெறும் தட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு. नहीं देना है करके कुछ नहीं रहेगा तो जो दिया है उसी में से कुछ सामान रख के वापस लौट। இது உலக வழக்கம். इस संसार का नियम। ஆனால் ஆசாரியனுக்கும் விசுவாசிக்கும், லேவியனுக்கும் விசுவாசிக்கும், ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய காரியத்துல இது வரவே கூடாது என்று கர்த்தர் சொல்றார். याजक और विश्वासी और सेवक और विश्वासी के अंदर ऐसा भेदभाव नहीं होना है। நான் பிரியாணி செஞ்சா பாஸ்டர் கொடுக்குறேன், मैं बिरयानी बनाता हूँ, பாஸ்டர் செஞ்சா ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றார். पास्टर बनाया तो मुझे क्यों नहीं देते हैं। அதனால தான் அப்பப்ப செஞ்சு கொடுத்தது முழுசா எல்லாருக்கும். इसलिए कभी कभी बनाकर मैं सबको दे देता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்து செஞ்சு கொடுத்தறேன். कितना भी मेहनत लगे कष्ट हो मैं बना के दे देता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சில விஷயங்கள் कारण क्या है, அது தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். वो परमेश्वर ने किया हुआ नियम है। இந்த கொடுக்கல் வாங்கல் விசுவாசிகளுக்குள்ளே ஓகே, वो देना लेना विश्वासियों के अंदर चलेगा। அது கூட நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் சில நேரத்துல. कई समय में वो भी बोलूंगा कि वो गलत है। சில நேரத்துல செய்ய முடியலன்னா மனசு முறிவு வரும். அதனால अगर नहीं कर पाएंगे तो एक दूसरे ஆனால் में दुख वेद। தேவனுடைய நாமத்தை கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஊழியக்காரனுக்கு செய்யும் போது அங்கிருந்து ரிட்டர்ன் நம்ம எதையுமே எதிர்பார்க்கவே கூடாது என்று தான் வேதம் சொல்லுது. परमेश्वर के लिए सेवक को करेंगे तो दोबारा लौटेगा करके रिटर्न में हम इंतजार नहीं करना है। நாம் கொடுப்பதில் தான் ஆசீர்வாதம் அங்கே. हम देंगे तब हम आशीर्वाद पाएंगे। ஆனா ஊழியக்காரன் எதை கொடுக்கணும்? लेकिन सेवक क्या देना है? உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமையில ஆசீர்வாதத்தை கூறுறோம் பாருங்க. கடைசியில இப்படி சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பாய், அப்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். हर रविवार को परमेश्वर का दास आपके लिए आशीर्वाद देता है। நீங்க என்ன உலக பிரகாரமான எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் உன்னதத்திலிருந்து அனுப்பி கொடுக்கிறோம். आप संसार के रूप में जो कुछ भी देंगे लेकिन हम ஏனென்றால் கட்டளை கொடுத்தவர் அவர். क्योंकि आज्ञा दिया हुआ, ரெண்டு பேருக்குமே கட்டளை கொடுத்திருக்கார். நீ இதை செய்யணும், நீ இதை செய்யணும். दोनों को आज्ञा दिया है तो ऐसे करना है, एक वैसा करना है। உங்ககிட்ட இருக்கிறது வாங்கி நான் உன்னை ஆசீர்வதிக்காம சாப்பிட்டா அது எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. आपको आशीर्वाद ना देते हुए ऐसे लेके खाएगा तो उससे कोई मजा नहीं आएगा। எனக்கு சில நேரத்துல திடீர்னு ஞாபகம், ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். कभी कभी अचानक एक एक याद आता है, உடனே அவர்களை நினைச்சு ஸ்தோத்தரிப்பேன். मैं उनको கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதி. தினந்தோறும் ஜெபத்துல இருக்கும், திடீர்னு ஞாபகமும் வரும். अचानक याद आने से मैं उनके लिए स्तुति धन्यवाद देता हूँ। ஹல்லேலூயா. 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 அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். हर एक कार्य हम परमेश्वर की महिमा करना है। நம்முடைய ஆராதனை, अपनी आराधना, அந்த ஆராதனையில தான் இந்த காணிக்கையும் இருக்கிறது. वो आराधना के अंदर ये இந்த காணிக்கையில தான் மனப்பூர்வமும் இருக்கிறது. भेद जो है இந்த மனப்பூர்வத்திலே தான் தேவன் இருக்கின்றார். मनपूर्वक के இந்த தேவனுடைய கரிகள் இருக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதமும் கடந்து வருகிறது. मनपूर्वक के अंदर है तो परमेश्वर की आशीर्वाद हमको मिलता है। அப்ப தேவன் சாட்சி கொடுக்கிறார். लेकिन परमेश्वर गवाही देता है। தேவன் சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर हमारे लिए गवाही देगा। அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். वो मरा है अब फिर भी वो बात करता है। அவன் அதனாலே அவன் செய்த ஆராதனையினாலே, उसने किया वो आराधना, அவன் செய்த அந்த பலியினாலே, किया वो बलिदान को, அவன் செய்த அந்த காணிக்கையினாலே, किया वो दान को, அவன் செய்த அந்த மேன்மையான காரியத்தினாலே किया उत्तम कार्य, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றானாம். वो धर्मी बोल के वो गवाही पाया। ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்துட்டு நம்ம போகும் பொழுது, आराधना में आकर हम लौटते வரும்பொழுது நம்ம அதர்மியா வந்தாலும் பரவாயில்ல, समय अधर्मी आएंगे तो भी चलेगा। ஆனா ஆபேல் அப்படி வரலங்க. लेकिन आबेल ऐसे नहीं आया। அவன் வரும்பொழுதும் நீதிமானாய் தான் वो வந்தான். आते समय भी धर्मी आया, போகும்பொழுதும் தேவனால் சாட்சி பெற்று நீதிமான் என்ற சாட்சி பெற்று போனான். जाते समय भी परमेश्वर की गवाही पाकर धर्मी के रूप में ही गया। ஹலோ, அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்னு யோசிங்க. लेकिन हमारा घर कैसे रहना है सोचना। நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? अपना घर कैसे होना है? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வீடாய் இருக்க வேண்டும். परमेश्वर के नाम की महिमा करने वाला, அங்கேயே அவர் குறித்ததான அந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கு. நம்முடைய வீட்டுல परमेश्वर के बारे में உலக சிந்தனைகளுக்கு தூரம் வச்சுட்டு दुनिया
दुनिया के विचार को दूर தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம், எப்படி பிரியமாக அவருக்கு பலி செலுத்தலாம், எப்படி பிரியமாய் அவருக்கு ஆராதனை செலுத்தலாம், எப்படி அவருக்கு பிரியமாய் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம், எப்படி அவருக்கு பிரியமானபடி காணிக்கை செலுத்தலாம் என்ற அதே சிந்தனையிலே நாம் வீட்டிலே இருக்கும்போது அந்த வீடும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். घर में हम रहते समय परमेश्वर की योग्य, परमेश्वर की इच्छा के अनुसार कैसे हमें रहना है, कैसे दान देना है, ऐसे हम रहेंगे तभी हमारा घर भी एक आशीषदायक बन। ஆராதித்து சென்றவனை கர்த்தர் சொல்றார் அவன் நீதிமான். आराधना करके जो गया है उसे बोलता है परमेश्वर धर्मी है। இன்னொருத்தன் யாரு? दूसरा जो भाई है அவன ஆராதனைக்கு தான் வந்தான், वो भी आराधना அவனும் காணிக்கை தான் செலுத்தினா, उसने भी दान दिया, ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கலையே. लेकिन परमेश्वर ने उसका कुछ स्वीकारा नहीं। இததான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்னாரு. यही नया नियम में ரெண்டு பேர் ஜெபம் பண்ண வந்தான். दोनों व्यक्ति प्रार्थना ஒருத்தன் करने ரொம்ப आए। தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து ரொம்ப பெருமையா ஜெபம் பண்ணான். एक व्यक्ति जो अपने आप को बड़ाई करके प्रार्थना किया। ஒருத்தவங்க வாசப்படியே நின்னுட்டு ஆண்டவரே வானத்துக்கு கூட மேல கண்ணை ஏறெடுக்கலையாம், அப்படியே தன்னை தாழ்த்தி பாவியா தன் மார்பில் அடிச்சுக்கிட்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்ன சொன்னானா. एक व्यक्ति जो था द्वार में खड़ा रह के अपने छाती पीट कर कहने लगा पापी मैं हूँ, मुझ पर अनुग्रह कर। அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய். क्या वो धर्मी ठहरा? ரெண்டு பேர் ஜெபிக்க வந்தாங்க, दो जन प्रार्थना, ரெண்டு பேர் ஆராதிக்க வந்தாங்க. दो जन आराधना ஒருத்தன் நீதிமான், இன்னொருவங்க நீதிமானுக்கு என்ன ஆப்போசிட்டா போட்டுக்காங்க. दूसरा अधर्मी था। அதாவது துன்மார்க்கன் கூட எழுதப்பட்டிருக்கு, ஆனா சில பேர் அப்படியே கர்த்தர் விட்டுறாரு, அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. वो दुष्ट करके लिखा है लेकिन कुछ नहीं करके छोड़ देते हैं। அவன் அல்ல இவனே நீதிமான்னா அவனை கணக்கிலே இல்லை. वो नहीं ये धर्मी करके गएगा तो वो गिनती में नहीं गिना जाएगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆராதிக்க வருகிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிந்தனையோடு, எப்படிப்பட்ட மனசாட்சியோடு, எப்படிப்பட்ட கிரியைகளோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறோம் என்பதுதான் முக்கியம். हम आराधना के लिए आते तो कैसे विचार के साथ, सोच के साथ आते हैं वो बहुत। வயிற்று வலியிலிருந்து விடுதலை கொடுத்தார், தலைவலியிலிருந்து விடுதலை கொடுத்தார், இதுல இருந்து விடுதலை கொடுத்தார், அதுல இருந்து. இது பெரிய சாட்சி அல்ல. पेट दर्द, पैर दर्द से आता हूँ ये बड़ा गवाही। நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். अपने बारे में परमेश्वर गवाही देना है। ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் என்னைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். बच्चे लोग मुझे ही आराधना, என்னைத்தான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு என்னை ஆராதித்தார்கள் என்று கர்த்தர் சாட்சி சொல்லணும். परमेश्वर ऐसे गवाही देना है कि ये बच्चा मेरे लिए भय से, भक्ति से आराधना करने के लिए आया है करके। ஆமென். தேவ சமூகத்துல வந்தா தாவீது சொல்றார், பயத்தோடு சேவியுங்கள். दाऊद कहता है कि परमेश्वर के जब समूह में आते हैं, சந்தோஷப்பட்டா கூட களி கூர்ந்தா கூட நடுக்கத்தோடு களி கூறுங்கள். आप आनंद से आएंगे तभी उत्साह के साथ आना है। இன்னைக்கு நிறைய ஆராதனைகளை யூடியூப்ல பாக்குறீங்களே, बहुत आराधना को आप यूट्यूब पे आजकल देखते சில हैं। பாட்டு கூட உங்களுக்கு ரொம்ப விசேஷமா நல்லா இருக்குதுன்னு ஆட கூட செய்றீங்களே. कुछ गाना अच्छा है करके आप उसके गाने के अनुसार नाचते भी हो। அங்க இது இந்த பயமும் பக்தியும் இருக்குதான்னு பாருங்க. वहाँ भय भक्ति है क्या देखिए। ஒரு உங்களுக்கு நான் இப்போ அந்த நியூ அந்த குரூப்ல டெய்லி ஒரு சாங் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். वो नया अभी व्हाट्सएप का ग्रुप बनाया, எதுக்கு அனுப்புறேன்? दिन का एक एक गाना बेचते हैं पास्टर। எதுக்கு அனுப்புறேன்? பாத்தீங்களா இல்லையா? எதையோ பாக்குறீங்களா? இதை பாத்தீங்களா இல்லையா? எதுக்கு அனுப்புனேன்? क्या कुछ देखते हैं, ये सब देख கற்றுக்கொள்ளுங்கள். ये सब सीखना है इसलिए भेजता हूँ। தேர்ந்தெடுத்து தான் சிலதை அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. கற்றுக்கொள்ளுங்கள். सुनकर ही आपको भेजता हूँ कि आप उसे அது நமக்கும் பிரயோஜனம், மற்றவங்களுக்கும் பிரயோஜனம். वो अपने लिए भी उपयोग। சில பேர் இதெல்லாம் எடுக்கவே முடியல. कुछ लोग का है वो हम नहीं, ஏன்னா ஒரு ஷாட்டுக்குள்ளே 4-5 கோட் ஷூட் மாறிடுது. क्योंकि एक शॉट में 4-5 कोट शूट उनका बदल जाता है। அவன் தேவனை மகிமைப்படுத்த பாடினா ஒரே ஷூட்டோட இருப்பான். वो परमेश्वर को महिमा करने के இல்ல அவ தேவனை மகிமைப்படுத்த பாடினா அவ ஒரே காரியத்துல இருப்பான். वो एक ही परमेश्वर की महिमा। அவளா இருந்தாலும் அவனா இருந்தாலும் யூடியூப்ல வருதெல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க. यूट्यूब में आने वाला सबको देखकर आप, நிறைய பேர் பாட்டை பார்க்கறத விட அவன் கோட் ஷூட் நல்லா இருந்துச்சு தெரியுமா? कई लोग देखते हैं गाना सुन, அந்த சிஸ்டர் இந்த புடவை கட்டிட்டு பாடினாங்க நல்லா இருந்துச்சு தெரியுமா? பாட்டு முக்கியம் இல்ல, அங்க என்ன கட்டிக்கிட்டு இருந்தாங்க, वो अच्छा था। என்ன மேக்கப்ல இருந்தாங்க, वो गाना महत्वपूर्ण नहीं है, उनका मेकअप, उनका साड़ी இதுதான். करना है। இந்த யூடியூப்ல போடுறானுங்களே இவனுங்க யாராவது பியூட்டி பார்லருக்கு போகாம வந்து பாடுறாங்களான்னு பாருங்க. यूट्यूब में
जो कोई डालता है वो बिना ब्यूटी पार्लर जाके कोई अपना वीडियो नहीं डालता। அவனா இருந்தாலும் அவளா இருந்தாலும் वो स्त्री हो या पुरुष हो, டூயட் கூட பாடுறாங்க. दो जन मिलके डुएट भी गाते हैं। என்ன பாடுறாங்க? वो क्या गीत गाते हैं, யாருக்கு பாடுறாங்க? किस लिए गाते हैं? அந்த மாதிரி இங்க டூயட் பாட முடியுமா? நாம ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு क्या हम यहाँ पर डुएट गा सकते हैं कि एक दूसरे का हाथ पकड़कर? எது ஆராதனைனே எனக்கு தெரியல, எது ஆராதனை பாட்டுனே தெரியல. அதைத்தான் சில பேர் ரொம்ப விரும்பி ये क्या आराधना का गीत है वो नहीं समझते, लेकिन उसे बहुत ஜாக்கிரதையா இருங்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடாதிருங்கள். जागरूक रहे, आपको फंसाने वाला आत्मा में नहीं फंसे। உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் உனக்கு சில விஷயங்களை உணர்த்தலன்னு சொன்னா நீ சரியான ஆவியில இல்லைன்னு அர்த்தம். अगर आपके अंदर की पवित्र आत्मा आपको अगुवाई नहीं करेगा, உனக்குள்ள பரிசுத்த ஆவியான இருப்பாருன்னு சொன்னா சரியா யார் யாருக்குள்ள என்னப்பட்ட ஆவி இருக்கு, இவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட எதற்காக இவங்க பாட்டு இப்படி பாடுறாங்கன்றதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பார். आपके अंदर अगर सही पवित्र आत्मा रहेगा तो आपको बताएगा कौन सा गीत कैसे गाना है करके। நம்மை வஞ்சிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. हमें फंसाने के लिए हम अपने आप को जगह नहीं देना है। நம்முடைய ஆராதனையை குறித்து, நம்முடைய காணிக்கையை குறித்து, நம்முடைய ஒழுக்கத்தை குறித்து, நம்முடைய உண்மையை குறித்து, நம்முடைய மனப்பூர்வத்தை குறித்து, ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்ததை போல கர்த்தர் நம்மை குறித்தும் சாட்சி கொடுக்கணும். परमेश्वर जैसे आबेल के बारे में परमेश्वर ने अच्छा गवाही दी है, वैसे अपनी आराधना दान और अपना बलिदान को देखकर परमेश्वर गवाही दे। தேவன் சாட்சி கொடுத்த இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. परमेश्वर ने दिया हुआ बहुत, ஆனா இந்த ஒரு சாட்சியை தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. आज एक गवाही के बारे में देखने के लिए हमारे पास समय नहीं है। பிரியமானவர்களே, प्रिय लोग, நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். हम अपने आप को जांच कर देखें, வீட்ல எப்படி இருக்கும்? हम घर पर कैसे रहते हैं। ஆபேல் வீட்ல இருந்தே தியானத்தோட தான் வந்தான். आबेल घर से निकलते समय ध्यान से निकला था। கர்த்தரை குறித்த எண்ணம் தான் அவனுக்கு. परमेश्वर के बारे में उसके मन के अंदर विचार चल கர்த்தருக்கு रहा பலி था। செலுத்த போறோம், परमेश्वर के लिए बलिदान करने जा கர்த்தரை रहा हूं, ஆராதிக்க போறோம், परमेश्वर को आराधना करने जा रहा हूँ, கர்த்தரை சந்திக்க போறோம், परमेश्वर से मुलाकात करने जा रहा हूं, கர்த்தருக்குன்னு செலுத்த போறோம். परमेश्वर के लिए देने के लिए जा रहा हूँ। அவனுடைய தேர்ந்தெடுப்பை பாருங்கள். उसका जो चुनावट जो है वो देखिए, மேன்மையானதை, वो बहुत उत्तम था, மேன்மையானதை, वो बहुत उत्तम था, மேன்மையானதை. वो उत्तम था। நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க கர்த்தருக்குன்னு? आप क्या चुनते हो परमेश्वर के लिए? காணிக்க போட வரும்போது நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க கர்த்தருக்குன்னு? दान देने के लिए आते तो आप क्या चुनते हो उत्तम परमेश्वर? நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை குறித்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். आप जो चुनोगे उसके अनुसार परमेश्वर आपको आशीर्वाद। ஊழியக்காரனுக்குன்னு இல்ல, सेवक के लिए नहीं, ஊழியத்துக்குன்னு கூட இல்ல. सेवकाई के लिए नहीं, நீங்க தேர்ந்தெடுப்பது கர்த்தருக்கென்று இருக்க जो வேண்டும். आप चुनते हैं वो केवल परमेश्वर के கர்த்தர் பிரியப்படக்கூடியதா இருக்கணும். लिए। उसमें परमेश्वर चाहना चाहिए। முதலாவது உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். पहले आपके शरीर को परमेश्वर के जीव बलिदान के लिए। ஏன் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரு? क्यों परमेश्वर आपके शरीर எல்லா பாவத்துக்கும் सभी पाप से ஒரு வாசலா இருக்கிறது இந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் जो தான். द्वार है वही आपका शरीर है। நம்மை தடுமாற விழ வைக்கிறது. आपको ऐसे चला के गिराने கர்த்தருக்கு சில விஷயங்களை செய்ய முடியாதபடிக்கு தடை செய்வது, परमेश्वर के लिए कुछ कार्य नहीं करना है, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்வதற்கு தடைப்படுத்துவது, परमेश्वर के बच्चों के लिए कार्य करने के लिए रुकावट लाता है। ஊழியனுக்கோ அல்லது ஊழியத்திற்கோ செய்வதற்கு தடைப்படுத்துவது, सेवक को सेवक करने के लिए कुछ कार्य के लिए रुकावट लाता है। இதெல்லாம் எங்க இருக்கு? ये सब किधर है? இந்த மாம்சத்தை பிசாசு தூண்டி விட்டுட்டு ये शरीर को परमेश्वर को शैतान उकसाता है, அவன் அமைதியா இருப்பான். वो शांत हो जाता है। அதுல காயின் அகப்பட்டு கொண்டான். उसमें काइन जो है वो फंस गया। ஆனால் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளே அனலாய் இருந்ததான ஆபேல் हमेशा அகப்பட்டு परमेश्वर के கொள்ளவில்லை. अंदर वो आग के समान எப்பவுமே மாம்ச சிந்தனையிலேயே இருப்போம்னா பிசாசுகளை ஈஸியா நம்மள கேப்சர் பண்ணிடுவான். शारीरिक तौर पे विचार से रहेगा तो आसान तौर से शैतान। அப்ப என்ன செய்யணும்? क्या करना है? வசனம் சொல்லுது ஆவியின் சிந்தை वचन कहता आत्मिक विचार ஜீவனும் சமாதானமா. जीवन और समाधान। எப்போ ஆபேல போல இப்ப செத்தாலும் உயிரா இருக்கிற மாதிரி நமக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். हमेशा आबेल की तरह अगर मर भी ஜீவனும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். जीवन भी, ஆனா மாம்ச சிந்தை लेकिन शरीर के अंदर ஒன்னே ஒண்ணுதான். एक ही है। காயனுக்குள்ள வந்த மாதிரி மரணம், वो काइन के अंदर जो आया था वो मृत्यु, சாபம், श्राप, எங்க போனாலும் ஒரு பயம்,
किधर भी जाएगा तो एक डर, அவன் கொன்னுடுவானா இவன் கொன்னுடுவானா, அவங்க செஞ்சிருவாங்களா இவங்க செஞ்சிருவாங்களான்னு ये ஒரு लोग பயம். मार देंगे, वो लोग कुछ कर देंगे करके वो एक डर। இந்த பயம் ஏன் வருது? वो डर किस लिए आता है? ஏன் வருது இந்த பயம்? किस लिए ये डर आता है? மாம்சத்துல இருக்கிறதுனால. शारीरिक तौर पे है। ஆவியில இருந்தா आत्मा में रहे, ஆவியானவர் என்ன சொல்வாரு? पवित्र आत्मा क्या कहेगा आपसे? உன்னோட நான் இருக்கேன், तेरे साथ मैं हूँ, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் तुझे இல்லை. कभी हाथ ना छोड़ेगा ना तुझे உனக்கு त्यागेगा। விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. तेरे विरोध में होने वाला हर एक कार्य को मैं दूर करूंगा। யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. याकूब के विरोध में और इस्राएल के विरोध में कुछ நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் तेरे இருக்கும். साथ रहकर मैं कार्य करने वाला वो भयंकर होगा। ஆமென். आमेन। இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ நாம அவருக்குள்ளே அவருடைய ஆவிக்குள்ளே இருந்தால் ऐसा परमेश्वर कहेगा, कब कहेगा? जब परमेश्वर பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். वो आपको बल देगा। ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டவர் பலத்தின் ஆவியானவர். क्योंकि हमें दिया वो बल की आत्मा परमेश्वर ने दिया है। இன்றைக்கு நம்முடைய சாட்சி आज हमारी गवाही जो है, இன்றையிலிருந்து அது வேறு விதமாய் இருக்க வேண்டும். आज से आपका गवाही बदलना है। மாம்ச சிந்தை இனி நமக்குள்ள இருக்கவே शारीरिक கூடாது. विचार हमारे अंदर नहीं होना है। மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்க கூடாது. वापस आकर ये विषय का कारण क्या है करके नहीं இந்த पूछना है। ஆராதனையோட அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ये आराधना में ही वो सब कार्य क्या करना है आपको? அப்படியே அதை முழுகடிச்சிட்டு அந்த பிசாசின் கிரியைகளை, அந்த மாம்ச சிந்தனைகளை, மாம்ச எண்ணங்களை காலின் கீழே போட்டு மிதிச்சிட்டு शैतान की क्रिया को, शारीरिक विचार, शारीरिक सोच को जो आपके पैर के नीचे रख के दबा दे, இயேசுவின் நாமத்தினால அதை மிதித்து பாதாளத்திற்குள்ள அனுப்பிட்டு यीशु के नाम से उसे दबाकर वो नरक में ஆவியின் சிந்தையோடு கூட கடந்து போங்க. आत्मिक विचार से आपको जाना है। கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட எப்படி பேசி இருக்கிறாரோ आज परमेश्वर की स्थिति से बातें किया है, அப்படியே ஜீவியுங்கள். वैसे ही आपको जीवन बिताना நம்முடைய है। சாட்சியை கர்த்தரிடத்தில் நாம் பெற வேண்டும். अपनी गवाही जो है हम परमेश्वर से அதை பெறணும்னா நம்ம வீட்டுல யோக்கியமாய் இருக்கணும். वो गवाही को पाना है। हम வீட்ல இருந்தே ஆவியில் ஆயத்தப்பட்டு வந்ததை போல நம்ம வீட்லயே ஆயத்தமா, இங்க வந்த அல்ல, வீட்லயே நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். जैसे आबेल घर से निकलते समय तैयारी से, கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கும். परमेश्वर का आगमन कभी भी हो நம்ம सकता வீட்ல है। இருக்கலாம், ரோட்ல இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், எங்க வேணா பிரயாணத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். हम कहीं भी ऑफिस, कॉलेज, स्कूल, रोड, घर पे कहीं भी रह सकते हैं। அல்லது ஆராதித்து கொண்டிருக்கலாம், यदि हम आराधना அல்லது ஜெபித்து கொண்டிருக்கலாம், हम प्रार्थना भी करते रहे, உலக பிரகாரமா பழக்கம் கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். संसार की तरह से बातचीत भी करते रहेंगे, எப்ப வேணாலும் வரும். कभी भी நாம கர்த்தருடையவர்கள், हम परमेश्वर के बच्चे हैं। அவரை மேன்மைப்படுத்தத்தான் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். हम उनकी नाम की महिमा करने के लिए परमेश्वर அவரை நீங்கள் வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். घर में, बाहर और जहाँ कहीं जाएंगे वहाँ परमेश्वर की नाम की महिमा। உங்களுடைய கையின் பிரயாசத்தினாலும் மேன்மையானவைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். आपके हाथ की जो कमाई से वो परमेश्वर की भलाई के लिए आप उत्तम करना है। ஒரே வீட்டுல இருந்தாலும் एक ही घर में हो, நீ என்ன செய்ய போற, நான் என்ன செய்ய போறேன்னு கேட்கல. तू क्या करने वाला है, मैं क्या करने वाला है, ऐसे இல்ல नहीं। இதை செய்யட்டா அதை செய்யட்டான்னு கேட்கல. क्या ये कर सकता हूँ, क्या वो कर सकता हूँ, அவங்க மனப்பூர்வம் தான். अपने मन की इच्छा के अनुसार। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அவங்க மனப்பூர்வம் தான். आपके मन पूर्वक, ஆபேலுடைய மனப்பூர்வம் மேன்மையானதாய் இருந்தது. आबेल का मन जो है वो उत्तम था, इसलिए காயினுடையது அப்படி இல்லை. कायन का वैसे मन ஏதோ கடமைக்காக செய்ததை போல இருந்தது. कुछ ऐसे करना है इसके लिए वो किया, நாம் கடமைக்காக அல்ல, हम ऐसे करना है इसलिए नहीं அன்பு करना है। கூறுவேன் இன்னும் அதிகமாய். प्यार करूंगा बहुत ज्यादा, इसलिए அன்பு கூர்ந்து प्यार कर அந்த அன்பின் மிகுதியினாலே प्यार के अंदर அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். परमेश्वर को जब हम அவருக்குள்ளே அந்த அன்பின் மிகுதியினால் நம்ம வீட்டிலும் வாழ வேண்டும், परमेश्वर का जो உறவுகள் மத்தியிலும் வாழ வேண்டும், संसार के बीच में भी हमें जीना है, உறவுகள் மத்தியிலும் வாழ வேண்டும். हमारे रिश्तों के बीच में அந்த அன்பின் மிகுதியினால் தான் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் கூட நாம் ஜீவிக்க வேண்டும். प्यार के रिश्ते में हम अपने परिवार में एक दूसरे के साथ இந்த அன்பு இல்லைன்னா परमेश्वर का प्यार हमारे நாம் साथ ना, ஆயத்தப்படவும் முடியாது. हम कभी
तैयार नहीं हो, பரலோகம் போகவும் முடியாது, हम स्वर्ग भी नहीं जा இந்த सकते, பூமியில சாட்சி பெறவும் முடியாது, संसार में हम गवाही भी नहीं पाएंगे, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் முடியாது. हम परमेश्वर के नाम को महिमा भी नहीं, ஆகவே அன்பு கூறுவோம், इसलिए हम प्यार करें இன்னும் அதிகமாய் और ज्यादा ஆராதிப்போம், आराधना करेंगे இன்னும் ஆர்வமாய் और चाहत முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு आत्मा உண்மையோடு பயத்தோடு பக்தியோடு அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். வரக்கூடிய புதிய ஆண்டு நமக்கு பிரகாசமானதாக இருக்கும். அவருடைய மகிமை விளங்கும், அவருடைய நாமம் மகிமைப்படும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம், இன்னும் ஆயத்தமாவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவ ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். உடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது, உடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது, உடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது, உடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. மைட்டி பவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே ஒவ்வொருவருமே அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார், हमारे लिए परमेश्वर गवाही देगा, அந்த சாட்சிக்காக நாம் செயல்படுவோம், वो गवाही के लिए हम उपयोग அவருக்கு பிரியமாய் செயல்படுவோம், की इच्छा के अनुसार அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்படுவோம், नाम की महिमा के लिए அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். के आगमन के लिए हम तैयार இப்பொழுது பந்திக்கும் ஆயத்தப்படுவோம். अभी हम प्रभु भोज கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष பரலோக பிதாவே, स्वर्गीय உங்கள் அன்பின் கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கண்ணை மூடிட்டு கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, पिता, हाथ उठाकर हम प्रार्थना करेंगे। உங்கள் அன்பின் கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். प्यारे परमेश्वर आपके हाथों में हम सौंपते हैं, கேட்ட சத்தியத்தின்படியே जो सुना उस सत्य के अनुसार உமக்கு மேன்மையானவைகளை आपके उत्तम நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து செயல்படுத்த एक दिन उसे सोचकर हम प्रयोग करने के लिए எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा எப்போதும் என்னை அனலாக்கி வைத்திருங்க. हमेशा मुझे நான் எப்போதும் உமக்குள்ளே நிறைந்திருக்க, हमेशा आपके எப்போதும் அது ஆவிக்குள்ளாகி இருக்க, हमेशा आपके எப்போதும் அது அபிஷேகத்திற்குள்ளாக இருக்க, எப்போதும் அந்நிய பாஷை பேசும் அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்த, अन्य भाषा எப்போதும் உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்த, हमेशा आपके प्यार வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், घर बाहर कहीं भी வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரோடும் घर के अंदर हर एक में உமது அன்பை நான் வெளிப்படுத்தி प्यार को உமக்கு பிரியமானதை செய்து आपकी इच्छा के अनुसार करने உம்மையே துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து स्तुति आराधना करने के लिए உமது நாமத்தை மகிமைப்படுத்தி आपके नाम की महिमा உமது வருகைக்கு ஆயத்தப்பட आपके आगमन के தொடர்ந்து உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக आगे भी आपके पवित्र आत्मा என்னை பலப்படுத்தி வழி நடத்தும் से बढ़ करके चलाइए। எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, परमेश्वर ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.